எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவரீர் அருமையாக ஒரு 20 ஆண்டுகளை நாங்கள் கடந்து இந்த 20வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 7 மாதங்கள் கடந்து இந்த 8வது மாதத்திலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தும்படியாக நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவரே, இந்த நாடிலே சுவாமி எங்களை வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும் வந்திருக்கக்கூடிய ஸ்டேட் பிரசிடென்ட் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் தருகிறோம் கர்த்தாவே. இந்த இன்விடேஷனுக்கு அழைக்கும் பேரில் வந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் ஏற்ற நேரத்தில் பத்திரமாக எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்து சேர்த்தரலும் அப்பா. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசன்னம், தூதர்களின் பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கட்டும் அப்பா. இந்த நாடிலும் கர்த்தாவே, இன்றைக்கு எங்களோட சாட்சி பகர வந்திருக்கிற உமது அடியாரையும் நீர் பலப்படுத்தும் கர்த்தாவே. இந்த சாட்சியை நாங்கள் கேட்கிற போது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்திலே பலப்படவும், மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி இன்னும் அதிகமாக உங்களுடைய ஆளுகைக்குள்ளே மக்களை கொண்டு சேர்க்கத்தக்கதாக ஒரு கிருபைக்குள் எங்களை வழிநடத்தும் அப்பா. நிகழ்ச்சி தொடக்கம் முதல் இறுதி வரை எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொண்டு வழிநடத்திலும் காத்திலும் இந்த கூட்டத்தை பூரணமாக நடத்தி தர வேண்டுமா எங்கள் கர்த்தரும் நாதனும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். 20வது ஆண்டு விழாவிலே வந்திருக்கிறவர்களை வரவேற்கிறோம். 20 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த பிஎம்எஃப்ஐயை அற்புதமான முறையிலே நடத்தியிருக்கிறார். இந்த 20 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னா சுமார் ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். 20 ஆண்டுகள்னு சொன்னா எத்தனை மீட்டிங்ஸ்? சுமார் 240 மீட்டிங்ஸ் ஆண்டவர் அற்புதமான முறையிலே நடத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த 20 மீட்டிங்ல 20 வருடத்துல கிறிஸ்மஸ் மீட்டிங் பார்த்தீங்கன்னா 20 கிறிஸ்மஸ் மீட், ஆண்டு விழா மீட்டிங் பார்த்தா 20, அதே போல ஃபைனான்சியல் தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் நடத்துவோம். அதுவும் இத்தனையும் மிக சிறப்பாக அற்புதமான முறையிலே நடத்தி ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் சொன்னதை செய்யாதிருப்பாரோ என்று சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் அற்புதமான முறையிலே ஆண்டவர் இதை நடத்தி இருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஒரு 15 நிமிடம் தான் இந்த வர்ஷிப் டைம், பாடல் வேலை. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த பாட்டு பாடும்போது அழகாக அந்த கீபோர்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கையை தட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே கைகளை தட்டி இந்த பாடல் வேலை நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற வேலையாக இந்த பாடல் வேலையை நீங்கள் மாற்ற வேண்டும். அது உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை, வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை, வாக்கு தத்தங்கள் விலகவில்லை, வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை, வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. பொய் சொல்ல மனிதனல்ல, தீரனல்ல, பொய் சொல்ல மனிதனல்ல, மனமாலே தீரனல்ல. கையை கட்டுவோமா? நல்ல கையை கட்டியாக அவர் சொன்ன வாக்கை மாறாத, அவர் சொன்னதை செய்யாதிருக்க மாட்டார். உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் பொய் சொல்லலே. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் பொய் சொல்லலே. என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார், வார்த்தை மாறவே என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார், வார்த்தை மாறவே
யாவையும் செய்தார். மதிலை இடிக்கச் செய்தார், கடலை கடக்கச் செய்தார், எனக்காய் யாவையும் செய்தார். வாக்குத்தத்தங்கள் வாழ்வில் தந்திட்டார், வாழ வழியும் செய்திட்டார். வாக்குத்தத்தங்கள் வாழ்வில் தந்திட்டார், வாழ வழியும் செய்திட்டார். வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை, வாக்குத்தத்தங்கள் விலகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை, வாக்குத்தத்தங்கள் விலகவில்லை. பொய் சொல்ல மனிதனல்ல, மனமாய் புத்திரனல்ல. பொய் சொல்ல மனிதனல்ல, மனமாய் புத்திரனல்ல. கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை. தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை, வாக்குத்தத்தங்கள் விலகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை, வாக்குத்தத்தங்கள் விலகவில்லை. பொய் சொல்ல மனிதனல்ல, மனமாய் புத்திரனல்ல. பொய் சொல்ல மனிதனல்ல, மனமாய் புத்திரனல்ல. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான நாளில் நிறைய விஜயத்தோடு நான் நிற்கின்றேன். 20 ஆண்டுகள் ஆண்டவர் ஆச்சரிய விதமாக அற்புத விதமாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். எந்த நேரத்திலும் சாத்தானுடைய கிரியைகள் மேற்கொள்ளாதபடி ஒரு மனத்தின் ஆவியை தந்து இதில் இருக்கின்ற பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஒன்றாக செயல்பட ஆண்டவர் செய்ததற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது இந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விலும் அவள் ஆரம்பம் முதல் கடைசி வரை இருக்க முதலாவது நாம் அவரை வரவேற்போம். இன்று நமக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கிற ஜான்சன் ஐயா அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் மேக்னட். அவர்கள் பெரிய பிஸ்னஸ் மேக்னட் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை. அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பது நமக்கு கிடைத்த மகாபெரிய ஒரு வாக்கியம் சாக்கியம். வெல்கம்யா. நாங்கள் ஈரோடு மியூசிக் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அடுத்து இந்த ஸ்டேட் பிரசிடென்ட் ஜேம்ஸ் பிரதர் வந்திருக்காங்க. அவங்க கூட டாக்டர் ஜோஷுவா வந்திருக்காங்க. அவங்களும் நாங்கள் வரவேற்கின்றோம். எந்த நம்முடைய நிகழ்வு இருந்தாலும் நம்ம ஜேம்ஸ் தம்பியை கூப்பிட்டா அவங்க உடனே நமக்காக வருவாங்க. அது அவங்க நீங்கள் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களே நாங்கள் ஈரோடு பிஎன்ஃபி சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். அடுத்து எங்களுடைய பிஎம்எஃபின் ஸ்பிரிச்சுவல் தகப்பன் ஜான் துரை ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு சேன் ஜோசப் வந்திருக்கிறாங்க. ஷேன் அவங்க மனைவி ஷேன் வந்திருக்காங்க. அவங்க பிஎம்எஃபி சார்பாக வரவேற்கின்றோம். இந்த நேரத்தில் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கும் போது இந்த பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு. 2005 ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எப்படி நடந்தது என்னென்னு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாதமும் ஜான் துரை ஐயா எங்களுக்கு எப்படி நடத்தணும்னு அவங்க ஜெபம் தான் எங்களை நடத்துது. அப்போல்லாம் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது, பேசவும் தெரியாது. அப்போ ஆனால் ஒரு விஷனோடு அவங்க செஞ்சாங்க. என்னால் மறக்கவே முடியாது. சில நாள் எங்கள் வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நான் இன்னும் 2 பேரை நான் நினைக்கிறேன். நோயல் ஜோ பண்ண நினைக்கிறேன். அவங்க ரொம்ப இதுக்கு துணையாக இருந்தாங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியங்கள் நடக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை, ஆண்டவரே உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ட்ரெடிஷ்னலாக எனக்கு சேர்ச்சில் நோலை பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். ஒரு கொஞ்ச நாளில் என் முன்னால் என்னுடைய கன்சல்டேஷன் டேபிள் ஒரு கார்டு வந்துச்சு. நோயல் ஜோப். நோயல் ஜோப் ரொம்ப வருஷமாக தெரியும். நாங்கள் மதுரை
படித்தவங்க, அவனையும் காலத்தில் ஒன்றா. அதை பார்த்தோன்னே நோயல் ஜோபனை உள்ளே வந்தோடனே என்ன சொன்னாங்க, பாஸ்கர் நான் பழைய நோயில் இல்லை புதிய நோயில் இல்லை. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியும், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். அப்படி தான் இந்த பிஎம்எஃப்ஐ உதயம் ஆச்சு. அவரும் வந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து அநேக நாள் வந்து எங்கள் வீட்டில் தங்கி இந்த ஊழியத்துக்காக ஜெபித்திருக்காங்க. இன்னும் முக்கியமான ஆள் இருக்காரு, நேஷ்னல் பிரசிடென்ட் வில்சன். ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவரும் வந்து அந்த முதல் 2-3 வருடங்கள் அவங்களுடைய பங்களிப்பு வந்து எங்களை மறக்கவே முடியாது. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த நேரத்தில் எந்த மினிஸ்ட்ரியும் எல்லாம் அந்த மெம்பர்ஸை பொறுத்து தான். நம்முடைய பழைய அந்த பொறுப்பில் உதவி செய்கிற அநேகர் இருக்காங்க. அவங்களை நிறுத்தி நான் அவங்கள நன்றி செலுத்துகிறேன். அவங்களையும் நான் வரவேற்கிறேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்திருக்கிறவங்க அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இந்த கூடுகை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த பிஎம்எஃப்ஐ ஈரோடு சாப்டர் ஆண்டவர் அபரிமிதமாக ஆசிர்வதிக்கிறார். அதுக்காக ஆண்டவர் மறுபடியும் நன்றி செலுத்தி அவரை வரவேற்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கடந்த 20 ஆண்டுகள் நம்முடைய பிஎம்எஃப்ஐ நடக்க தேவன் உதவி செய்தார். சென்ற ஆண்டிலே இதே நாளிலே நம்முடைய ஆனிவர்சரி மீட்டிலே அட்வொகேட் சுவாமிதுரை அவங்க மதுரையில் இருந்து வந்து நமக்கு சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றாங்க. கடந்த ஆண்டிலே நம் ஒவ்வொரு கூடுகளையும் நடத்த தேவன் கிருபை செய்தார். நம்முடைய கிறிஸ்மஸ் மீட் 14/12/2024 சுவிசேஷகர் ஆல்பர்ட் சாலமன் அவர் மூலமாக ஒரு அருமையான கிருஷ்ணா மஹால் என்று சொல்லி ஒரு புதிய எடுப்பை நாம் எடுத்து அந்த இடத்துல 350க்கு மேற்பட்ட நம்முடைய ஈரோட்டிலிருந்து அநேக தொழிலதிபர்கள் பங்கு பெற்றாங்க. அந்த கூடுகையை தேவன் ஆசீர்வதித்தார். நம்முடைய ஒவ்வொரு வருடமும் நம்ம ஒரு நிதி ஆண்டுக்குள் கடந்து செல்லும் பொழுது நம்ம இந்த பழைய ஆண்டுக்கு நன்றி தெரிவித்து புதிய ஆண்டை தேவனுடைய கிருபையோடு கூட நாம் எதிர்கொள்வது நம்முடைய பிஎம்எஃப்னுடைய ஒரு மரபாய் நாம் பின்பற்றி வருகிறோம். 30/3/2005 ஈடன் கார்டன் அவருடைய மேனேஜிங் டைரக்டர் திண்டுக்கல்லிலிருந்து ஆரோக்கிய கன்னடி பிரிட்டோ அவர்கள் நம் மத்தியிலே வந்து அருமையான தன்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு மாதமும் கடவுள் நம்முடைய இந்த பிஎம்எஃப்ஐ கூடுகை நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். வந்து பங்கு பெற்று ஒவ்வொரு மாதமும் எங்கள் ஈரோடு பிஎம்எஃப்ஐக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஈரோடு பிஎம்எஃப்ஐ ஆஃபீஸ் பேரர் சார்பாகவும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஈரோடு மக்களை பார்த்தோன்னே அப்படி இறங்கும்போது, அப்பா என்னப்பா பேண்டி கோட்லாம் எடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் என் பையன். இங்கே வந்து பாரு அப்படின்னு அவரை காரில் வச்சுருந்ததை எடுத்து கொண்டாந்து கொடுத்து அப்பா போட்டுக்கங்கப்பா அப்படின்ட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஈரோடு சாப்டர்னுடைய தலைவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரும் டாக்டர் ஜான் பாஸ்கர் அவர்களாலும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் டாக்டர் சொல்லும்பொழுது 18 வருஷம் அப்படின்னாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உயிரோடு சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னாரு. அது மாதிரி ஈரோடில் பிஎம்எஃப்ஐ இருக்கிற வரைக்கும் டாக்டர் அவர்கள் உங்களுக்கு சகல விதமான காரியங்களிலேயும் அவர் முன்னின்று உங்களுக்கு காரியங்களை செய்வார். ஈரோடு சாப்டரை பற்றி பேசணும்னா, பிரசிடென்ட் எங்கே இருக்காரு? ஜெர்மனியில் இருக்காரு. செக்ரட்டரி எங்கே இருக்காரு? அமெரிக்காவில் இருக்கிறாரு. ஆனாலும் ஆனுவல் மீட் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்த கரகோஷம் இருக்காரு. உண்மையாகவே ஜெர்மனியில் தாங்க அவர் இருக்காரு. ஆனால் அவர் நினைவு பூரா இங்கே தான் இருக்குது. என்னக்கா உண்மைதானே? ஆமாம். சரவணன் பிரதர் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசிகிட்டே இருக்கிறார். உண்மையாகவே அவர்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இதை நீங்கள் தள்ளிப்படாமல் இந்த நாட்களிலேயே நீங்கள் செய்வதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன். பிரசிடென்ட் இருந்தாதான், செக்ரட்டரி இருந்தாதான் அப்படின்னு இல்லாத அளவுக்கு அநேக சாப்டரில் பிரசிடென்ட் இல்லைன்னா மீட்டிங் இருக்காது, செக்ரட்டரி இல்லைன்னா மீட்டிங் இருக்காது. ஆனால் நீங்கள் ஆனிவர்சரி மீட்டே நீங்கள் இவ்வளோ சிறப்பாக நடத்துறீங்கன்னா உண்மையிலேயே நான் உங்களை பாராட்டுகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். அப்புறம் நான் பார்த்தேன், இன்விடேஷனை பார்த்தேன். ஜேன்னு இருந்துச்சு, இன்விடேஷனே ஜேன்னு இருந்துச்சு. ஏன்னா அழைக்கிறது டாக்டர் ஜான் பாஸ்கர், டெஸ்ட் பண்ணி கொடுக்க வந்திருக்கிறது ஜான்சன் ஐயா.
பிரசிடெண்டாக கூப்பிட்டுருக்கிறது ஜேம்ஸு, ப்ரேயர் பண்ண வந்திருக்கிறது ஜான்துரை அண்ணன், தேங்க்ஸ் பண்ண பார்த்தா ஜான்சன் ஒருத்தர். இப்படி பார்த்தா இன்விடேஷன் ஃபுல்லாகவே ஒரே ஜேன்னு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரு தகப்பன் ஜீசஸுக்கு பிறந்த அத்தனை ஜேக்களும் இங்கே இருக்கிறதுனாலவே ஈரோடு சாப்பிட்றது மிக சிறப்பாகவே இருக்கு. உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஈரோடுக்கு வர்றதுன்னா மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணன் ஜான்துரை பற்றி டாக்டர் சொன்னாங்க எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படின்னு. உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த பிஎம்எஃப்ஐ இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு சிறப்பான ஒரு ஊழியமாக இருக்கிறது என்று சொன்னால் அண்ணா அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கிறேன். வாரந்தோறும் திங்கட்கிழமை எங்களோடு இணைந்து ஜெபித்து எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறது மட்டுமல்ல, டெய்லி அவங்க நீங்கள் யாரெல்லாம் செல்லு வச்சுருக்கிறீங்களோ அண்ணாவுடைய செய்தி 3 நேரமும் வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், காலையில் மதியம் இரவு 3 நேரமும் அண்ணன் தைரியப்படுத்துகிற, ஆறுதல்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு எங்களை எல்லாம் பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஜான்துரை அண்ணாவுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த காரியத்தை ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா ஜான்சன் ஐயாவுடைய டெஸ்டிமனியை நான் கேட்கணும். பிஸ்னஸ் மேக்னட்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய அநேக சாட்சிகள் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் ஜான்துரை அண்ணாவுடைய ஜெபமும் இருக்கும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் இங்கே சொல்லி முடிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நான் வரும்பொழுது தரிசனம் விரிவடைகிறது புத்தகத்தை படிச்சுட்டு வந்தேன். எப்போது புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுட்டு வருவேன். திருச்சி சாப்டர் ஆரோக்கியராஜ் பிரதர் அவங்களுடைய தலைமையில் அதை புக்காக வெளி பண்ணி செமினாரில் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நான் செல்லில் தான் அதை படிச்சுட்டு வந்தேன். நீங்கள் 52வது பக்கத்தை எடுத்து பாருங்கள். தரிசனம் விரிவடைகிறது, என்ன தரிசனம்ன்றதை அழகாக சொல்லியிருப்பார். அதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஈரோடு மக்களினுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதை காட்டுகிறது. ஈரோடு மக்களுடைய வாழ்க்கை முறையை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுகிறதை தரிசனம் காண்பிக்கிறது. டெமோசக்காரனுடைய தரிசனம் அதுதான். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவன் சாத்தானின் சகலவிதமான கட்டுக்களையும் அரித்தறிவதை காண்பிக்கிறது. ஈரோடு மக்களுடைய கட்டுகள் எல்லாமே பிஎம்எஃப்ஐ மூலமாக அறுக்கப்பட்டு நம்மோடு கூட இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அவர்களும் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கர்த்தரை புகழுவதை இந்த தரிசனம் விரிவடைகிறது உங்களுக்கு காண்பிக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஈரோட்டில் இந்த 20 வருடங்கள் 240 மீட்டிங்கில் எத்தனையோ புதிய ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்க. பரலோகத்தில் ஒரு ஆத்துமா மனம் திரும்பினாலே பயங்கர சந்தோஷமாக இருக்குமா. இந்த ஈரோடு சாப்டர் மூலமாக எத்தனை ஆத்துமாக்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், அத்தனை சந்தோஷம் பரலோகத்தில் இருக்கிறது. அதே சந்தோஷத்தை இன்றைக்கு ஈரோடு சாப்டருக்கு எல்லாருக்கும், இந்த குடும்பத்தினர்களுக்கு, இந்த ஆஃபீஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கட்டும் நான் ஆண்டவனை வேண்டி உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் இந்த 20வது பிஎம்எஃப்ஐ ஆண்டு விழாவுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது சென்னை பட்டணமாக இருந்தாலும் நாம் வாக்கப்பட்டது ஈரோடு. இல்லை, நீங்களாம் சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு வேற என்ன சந்தோஷம். நான் சந்தோஷமாக இல்லாதனால தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. அண்ணா சொன்னது போல் பிஎம்எஃப்ஐயுடைய தகப்பனாக இருந்தக்கூடிய டெமோ சகரியன் வந்து பார்த்தா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் கூச்ச சுவாபம் உள்ளவர், அவர் வந்து பார்த்தா பலவீனமானவர், அவருக்கு வந்து ரொம்ப துணிகரான இல்லை, ரொம்ப சாதாரண ஒரு பிஸ்னஸ்மேன். ஆனால் பரிசுத்த ஆவி அவரை நிரம்பின பொழுது இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்திருக்கக்கூடிய இந்த பிஎம்எஃப்ஐ அவரால் உருவாக்கப்பட்டது. அதை போல் டாக்டர் மூலியமாக அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் பல்வேறு நண்பர்கள் மூலியமாக இங்கே வந்து உள்ள உட்கார்ந்தேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி பார்த்தோம்னா சினிமா பைத்தியம். தேட்டர் தான் எங்கள் அப்பா சொல்லுவார், நீ டிக்கெட் கிளிக்க தான் போகிறேன்றாரு. அவர் சொன்னது நம்ம தெரியல. கடைசியாக வந்து பார்த்தோன்னா நான் ரட்சிப்பதுக்கு அப்புறம் சினிமா பக்கத்தில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேட்டரில் உட்கார ஃபீலிங் இந்த இடம் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஏசி ஆளு, சேரு. ஆனால் அந்த சினிமா வந்து பார்த்தோன்னா தவறு செய்ய தூண்டியது. ஆனால் பிஎம்எஃப் மாதம் இங்கே வந்து ஒரு சினிமா மாதிரி பார்ப்போம்ல, என் வாழ்க்கையை மாற்றியது. அப்பப்போ நான் நிப்பாட்டும் கை தட்டிடுது.
பிஎம்எஃப்ல வந்த சாட்சி இங்கே சொல்லுவார்கள், ஒவ்வொரு மாதமும் சாட்சி சொல்லுவாங்க. அவர்கள் ஒரு உளியை வைத்துக்கொண்டு 100 சிற்பங்களை செதுக்கினார்கள். அதில் ஒரு சிற்பம் தான் நான். இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த சாட்சி, இந்த தொழில் முனைவோரின் சாட்சி, இங்கே சொல்லப்படும் சாட்சி என்னை ஆச்சரியப்பட வைத்தது, என்னை அள வைத்தது, என்னை சில நேரங்களில் சிரிக்க வைத்தது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அற்புதங்களை பெற வைத்தது, சில நேரங்களில் என்னை எனக்கு அடையாளம் காட்டியது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, என் வாழ்க்கையில் ரொம்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமும் கிடையாது, ரொம்ப கிட்டமும் கிடையாது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் இவ்வளோ தூரத்தில் தான் பார்ப்பேன். என் குடும்பமும் ரொம்ப கிட்டத்தில் தான் இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. கம்ப்யூட்டரில் உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல கடைசி ரோவில் போய் உட்காந்துட்டேன். போய் உட்காரும் போது தான் தெரியுது நிறைய பேர் தலையே காணும். அப்புறம் தான் தெரியும் எனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் கண்ணாடி போட்டேன். அப்போ என்னுடைய கண்ணு தெரியாத பிரச்சனையே இந்த பிஎஃப்ஐ மாற்றிச்சுன்னா என் வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கும். பிஸ்னஸ்மேன் பல பேர் கோட்டையை விட்டுட்டாங்க, பிஸ்னஸை கோட்டை போய் விட்டுட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பிஸ்னஸ் மேனாக இந்த என்னை கோட் போட வைத்தது இந்த பிஎம்எஃப்ஐ. பிஎம்எஃப்ஐயோடைய நேஷனல் பிரசிடென்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிறார், ஸ்டேட் பிரசிடென்ட் புதுக்கோட்டையில் இருக்கிறார், ஆவிக்குரிய தகப்பன் மதுரையில் இருக்கிறார். இங்கே யாருமே இல்லை. ஆனால் பிஎம்எஃப்ஐயோடைய கோட்டையாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் பிஸ்னஸில் இருக்கும்பொழுது பூரா இங்கே எனக்கு நிறைய டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜேசி ரோட்ரிக்கெலாம் போனால் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு எப்படி பயந்து பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி உண்மையாக பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவே இருக்கும்போது ஒரு ஃபயரோட பிஸ்னஸ் பண்ணணும். என் கம்பெனியில் போகிற ஜிஎஸ்டி இல்லாமல் எந்த ஒரு பில்லும் கிடையாது. என் கம்பெனியில் போகிற வரவங்களுக்கு ஆர்டர் பற்றி சொல்லாமல் நான் எதுவும் பண்ணது கிடையாது. அதே போல் கடன் வாங்கின்ற பிஸ்னஸ்ன்றதே என்கிட்ட கிடையாது. இதையெல்லாம் பண்ண ஆண்டவர் ஒரு ஊழியத்தில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் சொன்னார், தம்பி இப்படிலாம் ஆசீர்வாதம் கிடைக்கல, அது ஊழியத்தில் எனக்கு ஆசீர்வாதம். பிஎம்எஃப்ல எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னா, என்னுடைய தொழில் வர்த்திக்கப்பட்டது. ரெண்டாவதாக ஆணித்தரமாக சொல்ல முடியும். இன்னைக்கு சரவணன் எங்க இருக்கிறாரு? ஜெர்மனியில் இருக்கிறாரு. சுபாஷன் எங்க இருக்கிறாரு? ஆனால் ஆவியானவர் இங்க இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் தான் என்னை கொண்டு இந்த ஈரோடுக்குள்ளேயே சென்னைக்குள்ளேயே சுற்றி இருந்த என்னையே துபாய்க்கு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸில் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஈரோடு பகுதியிலேருந்து கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து இந்த பெல்ட்டு கொங்கு பெல்ட்லேருந்து போன ஒரே ஒரு ஆள் நான் தான். சரி, ஒரு முறை கூட்டு போகிறாங்கன்னு பார்த்தோன்னா 2 முறை துபாய்க்கு போக முடிஞ்சது, 2 முறை மலேசியாவுக்கு போயிருக்கு, 2 முறை பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு போயிருக்கு. இதெல்லாம் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா என்னை நானே இந்த பிஎம்எஃப்ஐயில் தயார் செய்து இந்த வார்த்தை கேட்க இன்னைக்கு நான் ஒரு ஆலயத்தில் ட்ரெஷரராக இருக்கிறேன், அங்கே உண்மையாக இருக்கிறேன். அந்த ஆலயத்தில் ஆச்சரியப்படுறாங்க, என் பிஸ்னஸில் உண்மையாக இருக்கேன் ஆச்சரியப்படுறாங்க. என் ஒய்ஃப் என் பிள்ளைங்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன், அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இங்கே உண்மையாக இருக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த பிஎம்எஃப்ஐ என் வாழ்க்கையில் செய்த ஆசீர்வாதம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வது என்னவென்றால், நிறைய மீட்டிங்கில் ஆவிக்குரிய போதனைகள் இருக்குது. ஆனால் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வைப்பதற்கும் உங்களை நீங்களே சரி பண்ணி நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த தளம், அதற்கு நானே சாட்சி. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இந்த பிஎம்எஃப்ஐ எனக்கு உதவி செய்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 5 நிமிஷம் அண்ணன் சொன்னார், எப்பயுமே நான் அதிகமாக பேசுவேன், இந்த 5 நிமிஷம் டைம் எனக்கு முடிக்கிறதுக்கு காரணமும் இந்த பிஎம்எஃப்ஐ எனக்கு சொல்லிக் கொடுத்த கடமை, கனி, கட்டுப்பாடு. கடைசியாக சில வாக்கியத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். விளையும் பயிர் தானே வீடு வந்து நுழையும் என்ற நோக்குடைய நான் அல்ல. விளையும் பயிர் தானே வீடு வந்து நுழையும் என்ற நோக்குடைய நான் அல்ல. என் பாதை நெடிது, போகும் தூரம் கொடிது, வழி துயர் துடைக்க துணை தேடேன். வழி துயர் துடைக்க துணை தேடேன். என் படைக்கு ஒரு சிலரே போதும், நான் ஒருவனே போதும். என் படைக்கு ஒரு சிலர் போதும், பிஎம்எஃப்ல இருக்கிற நான் ஒருவனே போதும். நன்றி. இன்றைய 20வது ஆனுவல் மீட்டினுடைய சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி நான் பெருமையும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் திரு ஜான்சன் ஐயா அவர்கள். திருப்பூரிலே மிக புகழ்பெற்ற மைக்கேல் டிஷர்ட் என்ற நிறுவனத்தை
மிக சிறப்பாக நடத்தி வருகிறார். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், நம்பர் 1 எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். இவருடைய அன்பு துணையார் பெயர் ஜோனா, ஹவுஸ் ஒய்ஃப். 2 மகன்கள். முதலாவது மகன் பெயர் மைக்கேல், ஐசிஐசியில் சிஎஸ்ஆர் டைரக்டராக சென்னையில் பணிபுரிகிறார். தமிழ்நாடு முழுவதும் அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். என்னுடைய 2வது மகன் ஜாஸ்வா, பிஸ்னஸ் அட் திருப்பூர். இவருடைய மகள் ஹவுஸ் ஒய்ஃப், பெங்களூர் இருக்காங்க. இவ்வளோ தான் நம்ம சிறப்பு கொடுத்தார். அதுக்கு பிறகு கூடுதல் தகவல் வேணும்னு சொல்லி நம்ம நெகமையான கேட்கும்போது தான் சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இவர் ஈரோட்டு சம்பந்தி. இவருடைய மகளை ஈரோட்டில் கொடுத்திருக்கிறார். இவருடைய சன்னின்லா ஈரோட்டை சேர்ந்தவர். கூடுதல் தகவல், அவர் மிஸ்டர் விஜயராஜன் ஆசிரியர், காமர்ஸ் ஆசிரியர். நான் பணியாற்றிய சிஎஸ்சி ஆன்லைன் மேல்நிலைப் பள்ளியிலே வணிகவியல் ஆசிரியராக பணியாற்றி என்பது கூடுதல் தகவல். மேலும் நியூ ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை திருப்பூரில் ஏற்படுத்தி மிக சிறப்பான நம்ம பிஎம்ஐ போட்டு மிக சிறப்பான காரியங்களை மிக நேர்த்தியாக செய்து வருகிறார். அடுத்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்ற அமைப்பில் திருப்பூர் ஏரியாவுக்கு ஒரு செயலாளராக இருந்து ஆன்மீக பணிகள் மிக சிறப்பாக செய்து வருகிறார். அடுத்து எந்த ஒரு தேவ மனிதர்கள், மோகன் சேனன் ஆகட்டும், ஃபாதர் பெட்மான்ஸ் ஆகட்டும், மிகச்சிறந்த நம்முடைய தேவ ஊழியர்கள்லாம் திருப்பூர் வரும்போது ஐயாவுடைய எழுத்தில் தான் தங்குவார் என்றும் கேள்விப்பட்டேன். இவ்வளவு சிறப்புக்குரியவர். மிக தன்னுடைய நம்பர் 1 பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணினாலும் கூட கடவுளுக்காக தனக்கு நேரத்தை கொடுத்து மிக சிறப்பாக செய்கிறார். மீதி அவருடைய கடவுள் அவர் செய்த வாழ்வில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய வாய்ப்பாக கேட்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் சந்தித்ததில் இதனால் மிக்க மகிழ்ச்சி. நிறைய காரியங்களை குறித்து கேள்விப்பட்டோம். அருமையான சகோதரர் ரொம்ப அழகாக பேசுனாங்க. ஒவ்வொன்றையும் கேட்கிறப்போ ரொம்ப அருமையாக இருந்தது. எனவே இந்த நாளில் நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உங்களை எல்லாரும் சந்தித்ததில்லை. இயேசு நல்லவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லவருங்க அவரு. கொஞ்சம் நல்ல, ரொம்ப நல்லவர். எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் இந்த வெளிப்படுத்துதல் 1:6. நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமான ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாக. நாமெல்லாம் புறஜாதிகளாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறமே இருந்தோம். அப்படிப்பட்ட நம்ம அவர் தேடி வந்தார். அவ்வளவு அன்பு பாருங்க. புறம்போக்குகளாக இருந்தோம், நம்மளை தேடி வந்தார். அதோடு அவர் நிறுத்தினாரா? இல்லை. ஒளியான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவினார். அதோடு நிறுத்தினாரா? இல்லை. நம்மளை அழைச்சிட்டு போய் காணியாட்சிக்குள் கொண்டு சென்றார். பிதாவின் சமூகத்திலே நம்மை அழைத்து சென்று நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்க பிசினஸ் பீப்புள் ராஜாக்கள் மட்டுமல்ல, நீங்கள் ஆசாரியர்களும். எனவேதான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை மாற்றியிருக்கிறார். மட்டுமல்ல, அந்த காலத்துல யூதர்கள் பிதாவை அதாவது பேர் சொன்னதுக்கு பயப்படுவாங்களாம், யாவேன்னு சொன்னதுக்கு பயப்படுவாங்களாம். ஆனா இன்று இயேசுவின் மூலமாக அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவருடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களுக்கு நம்மளை உரிமையுள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார். எனவே அந்த இயேசு மிகவும் நல்லவர். ஒரு நாளைக்கு 100 தடவையாவது நீங்க இயேசுங்கிற வார்த்தை சொல்லணும். 100 தடவையாவது இயேசுங்கிற வார்த்தை பயந்து பாருங்க. கர்த்தர், தேவன், ஆண்டவர், ரட்சகர் இதெல்லாம் இருக்கட்டு. அதெல்லாம் இருந்தாலும் இயேசு என்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து 100 தடவையாக வரணும். நான் காலையில் பெட்டை எழுப்பி உட்கார்ந்த உடனே ஒரு 10 தடவை சொல்லுவேன், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னா தான் எனக்கு ஒரு உற்சாகம். அந்த வார்த்தையை சொல்ல 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 அப்படியே ஒரு உற்சாகம் பிறக்கும். 10 முறையாவது காலையில் சொல்லிட்டு தான் பெட்டை விட்டு எழுப்புவேன். எனவே அப்படிப்பட்ட தேவனை எப்பொழுதும் பற்றி கொள்ளுங்கள். நாளிலும் என்னை பற்றி சொன்னாங்க, நாங்களாம் பெரிய நம்பர் 1 எக்ஸ்போர்ட்டெல்லாம் இல்லை. என்னுடைய பேர் ஜான்சன். திருப்பூரில் மைக்கேல் டிஷர்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நான் இப்போ அதை நடத்தலை. என்னுடைய சன் ஜோஷுவா இருக்கிறாப்புல,
ஜோஷுவா அவர் தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் இப்போ அதுக்கு உள்ள ஃபுல் இன்சார்ஜ். இதை தவிர ஸ்பிரிச்சுவல் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபவுண்டேஷன் திருப்பூர் கிறிஸ்டியன் பிஸ்னஸ்மேன் ஃபெல்லோஷிப் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை நாங்கள் நடத்திட்டு வர்றோம். இந்த ஃபெல்லோஷிப் மூலமாக நிறைய பெரிய பெரிய குருஷியேட் நடத்துவோம். திருப்பூரில் பெரிய பெரிய குருஷியேட் நடத்தியிருக்கிறோம். அதன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் உண்டு. அதில் சாட்சியெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது எங்களுடைய மெயின் நோக்கம் நார்த் இந்தியன் மிஷினரிஸை நிறைய தாங்குறோம். நிறைய மிஷினரிஸ் தாங்குறோம். நார்த் இந்தியாவில் ஆலயங்கள் இல்லாத இடங்களிலெல்லாம் ஆலயங்கள் கட்டி கொடுக்குறோம். நார்த் இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கூட திருப்பூரில் ஒரு சமயம் ஒரு தம்பி வந்து சொன்னாங்க என்கிட்ட, அண்ணே நெருப்பரிச்சல்ங்கிற இடத்துல ஒரு பாஸ்டர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே வர்ற ஜனங்கள் எல்லாம் கூலி வேலை செய்கிறவர்கள், ஏழைகள், ஆராதிக்கிற இடமில்லைன்னே சேலையை கட்டி ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க, வந்து பாருங்கண்ணே அப்படின்னா. அங்கே போய் பார்க்குற போது உண்மையிலே அவ்வளவு ஜனங்கள், ஏழை ஜனங்கள், கூலி வேலை செய்கிற ஜனங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆராதிப்பதற்கு இடமில்லை. உடனே டீம்ல இருந்து போய் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தோம். இன்னைக்கு இந்த ஆலயம் பெரிய ஆலயமாக ஆக்கப்பட்டு ஏராளமான ஜனங்கள் வந்து ஆண்டவரை சோதரிக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் டைமில் அவர் சொன்னது போல நாங்கள் என்ன செய்வோம்னா, நான் கிறிஸ்டின் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீச், மாரல் டாக் தான் பெரும்பாலும் இருக்கும். நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு பைபிள், அவங்களுக்கு ஒரு வசனம் போட்டு கொடுப்போம். அதை வாங்கிட்டு போகிற அநேக நண்பர்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இதுவரை பைபிள் படித்ததே இல்லை, இதுதான் முதல் நாங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாங்க. அதே போல் கிறிஸ்மஸ் டைமில் நைட்டில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு டீமாக நாங்கள் போவோம். பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ரோட்டோரங்களில் இந்த குளிரில் படுத்திருப்பாங்க. மார்கழி குளிரில் படுத்திருக்கிற ஜனங்களை பார்த்து போர்த்து கூட துணி இருக்காது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நல்ல புது பெட்ஷீட் வாங்கிட்டு போய் அவங்களை எழுப்பி அந்த பெட்ஷீட்டை கொடுத்து மூடி இயேசுகளை நேசிக்கிறார்கள் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வருவோம். ஒரு தடவை ஒரு சம்பவம் என் உள்ளத்தில் ரொம்ப பாதிச்சது. நாங்கள் அப்படியே கொடுத்து கொண்டு வரும்பொழுது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சாக்கடை வாய்க்கால் போகுது. அது பக்கத்தில் நிறைய ஜனங்கள் படுத்திருக்கிறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய, அதாவது மூடுறதுக்கு பெட்ஷீட் இல்லாமல் தன்னுடைய சேலைகளை சுற்றி அப்படியே படுத்திருந்துருக்கு. நைட் தூக்கத்தில் பிள்ளை உருண்டி வேறு சைடில் போயிட்டுது. இந்த அம்மா வேறு சைடில் படுத்திருக்கிறாங்க. கொசு அந்த பிள்ளையை அப்படியே கடிச்சிக்கிட்டு இருக்குது. நிறைய அந்த சீனை பார்த்தாலே வேறு சொல்ல முடியாது, வாய்விட்டு சொல்ல முடியாத ஒரு காட்சி. நாங்கள் ஓடி போய் தட்டி எழுப்பி அந்த பிள்ளைக்கு ஒரு பெட்ஷீட், அந்த அம்மாவுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுத்தோம். அவ்வளவு உங்களுக்கு சந்தோஷம். ஏன் சொல்கிறேன்னா, இதுபோல காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபையை பாராட்டினார். இதனுடைய நோக்கம், எங்களுடைய விஷன், அதாவது இந்த நியூ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத நோக்கம் என்னன்னா, டெல் காஸ்பல் டு நான் கிறிஸ்டியன் பிஸ்னஸ் பீப்புள். இதுதான் எங்களுடைய மெயின் நோக்கம். திருப்பூரில் வந்து இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இவங்க அடிமட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிடுவாங்க, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஹை கிளாஸ் பீப்புள், பிஸ்னஸில் இருக்கிறவங்க, திருப்பூரில் பெரிய பெரிய ஆட்கள் இருக்க விஐபிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள இவங்களால போய் நுழைஞ்சி சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தர் அப்படி ஒரு கிருபையை பாராட்டினார். நிறைய ஜனங்களுக்கு திருப்பூரில், அதாவது நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், பெரிய பெரிய டாப் பீப்புள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வெளியரங்கமாக அதை அறிவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. நிறைய சாட்சிகள் இருக்கு. சொல்லணும் டைமில் ஒரே ஒரு சாட்சியை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். யாதவ் அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். திருப்பூரில் உள்ள ஒரு முக்கியமான அரசியல்வாதி, மத அடிப்படை கட்சியுடைய அரசியல்வாதி, அவரோட சேர்ந்து அவர் பிஸ்னஸ் பண்ணார். யான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அவருடைய பிஸ்னஸ். அப்போ ஒரு நாள் ஒரு தம்பி வந்து அவர்கிட்ட சொன்னானே, இந்த யாதவ் நீ ஒருத்தர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாருனே, எங்கள் பாஸோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஆனால் ரொம்ப குடிக்கிறாருண்ணே, நல்ல மனுஷன், தயவு செய்து அவருக்கு வந்து ஒரு ஜோம் பண்ணுங்கண்ணே, உங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, நீங்கள் வாங்கன்னு அப்படின்னா. நான் சொன்னேன், முன்பின் தெரியாத இடத்துக்கு எப்படிப்போ வர முடியும், அவர் யாருன்னு தெரியும், இல்லை நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நானும் எஃப்எம்பிபியில் அகஸ்டஸ் உங்களுக்கு தெரியும், ஈரோடு தாங்கிறோம், நாங்கள் 2 பேரும் போகிறோம். போய் அவரை பார்த்து பேசின உடனே அவன் என்கிட்ட கேட்குறா ஹிந்தியில், நீ எதுக்கு வந்தா அப்படின்னா, இல்லை आपको प्रार्थना करने के लिए ये लिखे हम लोग அப்படின்னா அவருக்கு கோவம் வந்துச்சு. हमको प्रार्थना करना कुछ नहीं चाहिए அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றும் வேண்டாம், பிரார்த்தனை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எதுக்காக பிரார்த்தனை பண்ண வந்தீங்கன்னு கேட்குறான். அப்போ நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி நீ ரொம்ப அடிக்டாக இருக்குதா சொன்னாங்க, அதனால் அதுக்காக பிரார்த்தனை பண்ண வந்து அவருக்கு கோவம் என்ன வந்துடுது.
என் ஒய்ஃப் இல்லாமல் கூட நான் இருந்துக்குவேன், ஆனால் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, போகணிகள் விரட்டி விட்டேன். ஆனாலும் நாங்கள் மனசு கேட்கல. நாங்கள் வந்து அவருக்காக ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் டீமில் ஒரு லேடிஸ் டீம் இருக்காங்க, என் ஒய்ஃபுங்க இருக்கிறப்பல, அவங்கள அந்த லீடர் இவங்க தான் சேர்ந்து, அதாவது ஒரு ப்ரேயர் பாயிண்டை கொடுத்துட்டா விட மாட்டாங்க. எந்த ப்ரேயர் பாயிண்டாக இருந்தாலும் சரி, சிங்காசனம் மேலே அசைக்கப்பட்டு அவர் எழுப்பி நின்று பதில் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டாங்க. அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். இது நடந்துக்கிட்டே இருந்தது. கரெக்டாக ஒரு வாரம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ ஜான்சன் ஜி கிதரே அப்படின்றான். அப்போ எனக்கு யாரும் புரியல. நான் யாருன்னு கேட்குறேன். மை யாதவ் போல்றோம். கோன் யாதவ் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை அன்றைக்கி நீ வந்தியே ஜெபம் பண்ண வந்தியே பிரார்த்தனை பண்ணி வந்தியே நான் தான் அப்படின்றேன். எனக்கு கொஞ்சம் பயம் கொடுத்து போச்சு. ஏன்னா அவன் சேர்ந்துருக்கிற பார்ட்னர் வந்து பயங்கரமான ஒரு அரசியல்வாதி திருப்பூரில். அப்போ ஏதோ ஒன்று ஆகுதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் பயம். என்ன அப்படின்னு கேட்குறேன்னா, நானே ஆப்போ கர்மே ஆனைக்கு அபியா அம்மே ஆத்தோம் அப்படின்றான். உங்கள் வீட்டுக்குலாம் இப்போ வர்றேன் அப்படின்றான். இப்போ எப்போவுமே எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு கேட்டால், இல்லை அப்போ அபி மில்லைங்க ஜல்தி மில்லைங்க அபி அபி மாறுதான். சரி வாணி சொல்லிட்டேன். எங்கள் வீட்டுக்கு வர்றான். வந்து எங்கள் சோபாவில் உட்காந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தான். நீ அன்றைக்கி வந்தியே வந்து எனக்கு என்ன செய்தா அப்படின்னு கேட்டான். முதல் கேள்வி. நான் சொன்னேன், आपने मैंने प्रार्थना करने के लिए आया, आप नहीं मांगा इसलिए मैं वापस आया. நீ प्रार्थना பண்ண வந்தேன், நீ மைண்டாடா வந்துட்டு नहीं 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 मैं तू मेरे को जादू करके आया, எனக்கு ஏதோ நீ மந்திரம் வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே புரியல. அரே हमने कुछ नहीं किया प्रार्थना करें. नहीं नहीं तुमने कुछ करके आया. சரி என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னா, இல்லை நான் ஒரு பக்கா குடிகாரனாக இருந்தேன், இப்போ 4 நாளாக என்னால் குடிக்க முடியல அப்படின்னா. எனக்கு ஒரே ஷாக்காக போச்சு. நீ என்ன பண்ணிட்டு வந்தா, எனக்கு என்ன மந்திரம் வச்சா? அவனை கேள்வியதான், என்ன மந்திரம் பண்ணா? ஏன் அப்படி கேட்குறேன்னு, என் ஒய்ஃப் என்னை கூட்டிகிட்டு போகாத டாக்டர் கிடையாது பாம்பேயில், கூட்டிகிட்டு போகாத கோயில் கிடையாது. அத்தனை கோயிலுக்கு போய் அத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்து என்னால் நிறுத்த முடியாதத 5 நாளில் நீ வந்துட்டு போகிறத நிறுத்திட்ட அப்படின்னா. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். நீங்கள் வந்துட்டு போன மறுநாள் நான் பாட்டில் வாங்க போனேன், கடை அடைச்சிட்டாங்க. அடுத்த நாள் போனேன், பாட்டில் வாங்கிட்டு வந்தேன், பாட்டில் குடிக்க ஆரம்பிச்சு பாட்டில் கீழே வந்து உடஞ்சி போச்சுது. அன்றைக்கி குடிக்க முடியல. 3ஆவது நாள் அதையும் மீறி நான் குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டு என்னமோ தெரியும் ஒரு வெறுப்பாகி போச்சு. அதில் குடியை நிறுத்திட்டேன்னா. அல்லேலூயா. உண்மையிலே அவருக்கு ஒரே ஷாக். அதுக்கப்புறம் அவர் உட்கார வச்சு அவருக்கு ரொம்ப இயேசுவை பற்றி சொல்லி, அன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் ஒய்ஃப் நல்ல தோசைலாம் சொல்லி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. போகிறப்போ அவருக்கு சொன்னேன், நல்ல இயேசுவை பற்றி சொல்லி ஒரு பைபிள் கையில் கொடுத்து, ஹிந்தி பைபிள் கொடுத்து, ஏதோ டெய்லி நீ இந்த பைபிளை படிக்கணும், படிச்சுன்னா இயேசுவோட பேசுவான்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டேன். கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சுனா இவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்குறேன், பைபிள் வாங்கிட்டு போனியே படிச்சியா அப்படின்றேன். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, வாங்கிட்டு போயிருப்பான்னு சொல்லி. அவன் சொன்னால், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், இன்னைக்கு கூட படித்தேன், நான் வழியோரத்தில் விதைக்கப்பட்ட நிலமாக இருந்தேன், விதையாக இருந்தேன், இப்பொழுது நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறேன் அப்படின்னா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பைபிளை படிக்கிறேன்னு அர்த்தம். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் கருத்தை மாற்றினார். நல்ல இது கூட வந்து அடையாள சாட்சி சொல்லுவாப்புல. கடைசியில் அவருடைய நிலைமை என்ன போச்சுன்னா, அந்த அரசியல்வாதி அவரை ஏமாற்றிட்டாப்புல, அவருடைய ஷேரை கொடுக்க ஏமாற்றிட்டாப்புல. அவர் ஒரு நாள் வந்த கடைசியில் வந்து என்கிட்ட அழுதுகிட்டு சொன்னால், ஜான்சன் ஜி மை पैसा कमाने के लिए திருப்பூர் आया, मैं पैसा नहीं कमाया, यूसु मसीह का कमाया அப்படின்னு. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக திருப்பூருக்கு வந்தேன், பணத்தை சம்பாதிக்கல, இயேசுவை சம்பாதித்து கொண்டு இப்போ இந்த இயேசுவை நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் அப்படின்னா. இதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி நிறைய சாட்சி இருக்குது. திருப்பூர் ஒரு பெரிய கவுண்டர் சாட்சி, அதெல்லாம் சொல்கிறேன், இங்கே டைம் பார்க்காது, பெரிய ஊர் கவுண்டர், அவரெல்லாம் தொடப்பட்டிருக்காரு. இது இருக்குடா. எங்களுடைய நோக்கமே நான் கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் ஷுட் அக்செப்ட் லார்ட். அதுதான் எங்களுடைய மெயின். இதற்காக தான் நிறைய காரியங்களை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து ஏதோ ஒரு ஃபெலோஷிப் வச்சுருக்கிறோம். அது வந்து எப்படின்னா, திறந்த வாசல், யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். இதனுடைய நோக்கம் என்னன்னா, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக ஆண்டவரை அறிவிக்கிறது. இன்னைக்கு வந்து காஸ்பல் மூலமாக காஸ்பலை நம்ம மீட்டிங் மூலமாக அறிவிக்கிறது விடவும் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக அறிவிக்கிறது ரொம்ப நல்லா இருக்காது. நீங்கள் நிறைய கேம்ப் நடத்துகிறோம், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப். திருப்பூரில் ரோட்டரி கிளப்போடு சேர்ந்து நாங்கள் நடத்துகிறோம். இதில் வந்து நிறைய ஏழை ஜனங்கள் வர்றாங்க. நாங்கள் கேம்பை எப்படி நடத்துவோம்னா, ஏதாவது சர்ச்சில் நடத்துவோம்,
இல்லைன்னா ஏதாவது ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் நடத்துவோம். அப்போ அங்கே வர்ற ஜனங்கள் அந்த அட்மாஸ்பியரில் வர்றப்போ அவங்களுக்கு ஒரு மாற்றம் வருது. அதில் மாற்றம் மட்டுமல்ல, ஒரு சர்ச்சில் வச்சு நடத்துகிறப்போ அவங்க வந்து ஜனங்கள் சொல்கிறாங்க, நாங்களும் இந்த சர்ச்சுக்கு வரலாமா, நாங்களும் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு 2 பர்பஸ். ஒன்று, ஏழைகளுக்கு நாம் இலவச மருத்துவம் அளிக்கிறோம். இன்னொன்று, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம். அதுபோல் அதிலே ஒர்க் பண்ணுறோம். சாலையோர மக்களுக்காக உணவளிக்கிற ஒரு திட்டம். திருப்பூரில் போய் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரொம்ப முடியாத ஜனங்கள் கூட ஒரு தம்பிங்க கூட இருக்காங்க, போய் அதையே உட்காந்துருவோம். அந்த ஜனங்கள் கூட உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்து, ஏசு நல்லவருங்க, ஏசு நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு ஃபுட் கிடைக்குன்ட்டு வந்துடுவார். இவ்வளோதான். மட்டுமல்ல, கவுன்சிலிங். நிறைய ஜனங்கள், அந்த வாலிபர்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங், குடும்பங்களுக்கு ஃப்ரீ கவுன்சிலிங், இப்படி பல காரியங்களை செய்வதற்கு தேவனுக்கு பாராட்டி இருக்கிறார். இதுதான் நாங்கள் செய்கிற ஊழியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார். நீங்களும் இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அடுத்தது அன்றைக்கி வந்து நான் செய்தி அவர் சொன்ன மாதிரி செய்திக்காக பிரதர் சொன்னார், யார் செய்தி கொடுங்கன்னு தான் சொன்னார் இருக்க நெகமியா பிரதர். என்னுடைய வாழ்க்கையிலே, பிஸ்னஸ் வாழ்க்கையிலும் சரி, பயணத்திலும் சரி, ஸ்பிரிச்சுவல் பயணத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் கண்களை முடிச்சு வருவோம். அசைவாடும் ஆவியானவர் இசைப்பாட கீதமானவர், அசைவாடும் ஆவியானவர் இசைப்பாட கீதமானவர், துதி ஸ்தோத்திர பாத்திரர் இவர், துதி ஸ்தோத்திர பாத்திரர் இவர், தூயாதி தூயவர் இவர், தூயாதி தூயவர் இவர், அசைவாடும் ஆவியானவர் இசைப்பாட கீதமானவர், சவைதனிலே பிரசன்னர் இவர், பக்தி விருத்தி அடைய செய்பவர், சவைதனிலே பிரசன்னர் இவர், பக்தி விருத்தி அடைய செய்பவர், பொன்னை போல புடமிடுகிறவர், பொன்னை போல புடமிடுகிறவர், நம்மை நிலை நிறுத்துகின்றவர், நம்மை நிலை நிறுத்துகின்றவர், அசைவாடும் ஆவியானவர் இசைப்பாட கீதமானவர், கல்மனதை உடைத்திடுபவர், வல்லமையாய் வழி நடத்துபவர், கல்மனதை உடைத்திடுபவர், வல்லமையாய் வழி நடத்துபவர், பிள்ளையை போல் மாறச் செய்பவர், பிள்ளையை போல் மாறச் செய்பவர், கள்ளமின்றி வாழ வைப்பவர், நம்மை கள்ளம் இன்றி வாழ வைப்பவர், அசைவாடும் ஆவியானவர் இசைப்பாட கீதமானவர். கர்த்தாவே, பேசும் அடியேன் கேட்கிறீர்களா? புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் பரிசுத்த பவுல். பவுல் எழுதிய நிருபங்கள் ஒன்றும் முத்து முத்தானவை, படிக்க படிக்க தெவிட்டானவை. பவுல் நம்மளை போல ஒரு பிஸ்னஸ்மேன் தான். கூடார தொழில் செய்து கொண்டே அவர் ஊழியத்தையும் செய்தார். நாம் வேதத்தில் படிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 1 to 6 வரைக்கும் அநேக காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஏக சிந்தனையாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்,
இப்படி அநேக காரியங்களை உண்மை ஒன்றா சொல்லிகிட்டே வர்றாரு. கடைசியாக 8வது வசனத்தில் அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 4:8, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையில சிந்தனையும் எண்ணங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையும் எண்ணங்களும் தூய்மையாக இருந்தால் நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் தூய்மையாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் தூய்மையாக இருந்தால் நாம் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உண்மையுள்ள மனிதனுக்கு வேதம் கொடுக்கிற பரிசு என்னவென்றால், நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். சாதாரண ஆசீர்வாதம் இல்லைங்க, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்றைய தலைப்பு அதுதான். பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மறு உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் தருகிறார். அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். உண்மையற்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் உண்மையற்ற நிலை, எங்கும் திரும்பினாலும் மனிதர்கள் ஒரு உண்மையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஏமாற்றுகள், பொய்கள், இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிஸ்னஸ் பண்ற நம்முடைய சர்க்கிளை பார்த்தோம்னா அநேக பிஸ்னஸ் பீப்புள் இன்னைக்கு எப்படியாவது பிஸ்னஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும். அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற நிலையை விட்டு கீழே இறங்கி எந்த வழியில் சென்றாலும் சரி, குறுக்கு வழியில் சென்றாலும் சரி, பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இன்று உண்மையற்ற நிலையிலே அநேக பிஸ்னஸ் பீப்புள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் மத்தியிலே தேவன் நம்மை ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக வைத்திருக்கிறார் என்றால், ஏதோ நாம் சம்பாதிக்கணும், சொத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக மட்டுமல்ல, இவ்வளவு மக்கள் மத்தியிலே நீங்கள் எனக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். என் பிள்ளை பிஸ்னஸ் பண்றேன்னா மற்றவர்களுக்கும் அவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவரிடத்தில் உண்மை இருக்க வேண்டும், ஒரு உண்மையுள்ள ஒரு பிசினஸ் மேனாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்பி உங்கள் கையிலே இந்த பிசினஸை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், நீங்க பிசினஸ் என்னுடைய சுய ஞானத்தில் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இல்லைனா என்னுடைய சுய முயற்சியில் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உங்களை முன்குறித்து இந்த பிசினஸ் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு எப்பவும் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் தேவை. மற்ற மக்களுக்கு ஒரு மாடலாக இருக்க வேண்டிய ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவை. அப்போ உங்களை எதுக்காக வச்சிருக்காருன்னா, மற்ற மக்கள் மத்தியிலே என் பிள்ளைகள் உண்மையுள்ள பிள்ளைகள் என்பதை காட்டுவதற்காகத்தான் உங்களை கர்த்தர் அவர்கள் மத்தியில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுக்கு போறீங்கன்னா அங்க ஒரு கூட்டம் ஜனங்களை வச்சிருந்தார். இஸ்ரேல் ஜனங்களை வேறு பிரித்து வைத்திருந்தார். அவர்களை சுற்றி பெரிய கூட்டம், அம்மோனியர், எகிப்தியர், பெலிஸ்தியர், மீதியானியர், இப்படி அநேக மக்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் விக்கிர ஆராதனை, சடங்காச்சாரியம் என்ற பேரிலே விபச்சாரம், வேசித்தனம், பலவிதமான காம களியாட்டங்கள். அந்த கூட்டத்தின் நடுவிலே தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவர் வைத்திருந்தார். அதுதான் இஸ்ரேல் ஜனங்கள். ஏன்னா தன்னுடைய ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், மற்ற ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரிக்காக இருக்க வேண்டும். அவர்கள் வழிபடுகிற தேவன் உண்மையான தேவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் கர்த்தர் அந்த ஜனங்களை வைத்திருந்தார். ஆனால் நடந்தது என்ன? நாளடைவிலே அந்த கலாச்சாரத்தோடு இஸ்ரேல் ஜனங்கள் கலக்க ஆரம்பித்ததுனாலே தேவ கோபம் அவர்கள் மீது கலக்க ஆரம்பித்தது. வேதத்தில் ஒரு அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம், மத்தேயு 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மனிதர் முன்பு ஒளிவீச கடவுது. நாம செய்கிற நற்கிரியைகளின் நிமித்தம் நீங்கள் உண்மையாக உத்தமமாக வாழ்ந்தீர்கள் என்றால் அதன் மூலமாக அந்த மகிமை பிதாவாகிய தேவனுக்கு செல்லும்.
உங்களை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன், அப்போ இவன் வழிபடுகிற தெய்வமும் ஒரு உண்மையான தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை ஒரு சாட்சிகளாக கர்த்தர் இந்த தேசத்தில் வச்சிருக்கிறார், மற்ற மக்கள் மத்தியில் வச்சிருக்கிறார். ஆனால் இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைமை, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி புறஜாதி மக்களோடு கலந்து அந்த கலாச்சாரங்களோடு கலந்து விட்டார்களோ அதுபோல இன்று அநேக பிஸ்னஸ் பீப்புளுடைய நிலைமைகள் மாறி இருக்கிறது. அது பரிதாபத்துக்குரியது. பாருங்க, நாள் காலங்களை, நாள் நேரம் இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நாள் பார்க்குறாங்க, கிளம்ப பார்க்குறாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே கான்ட்ராக்ட் சைன் பண்ணால் கூட இந்த நாள் நல்ல நாளா, இந்த நேரம் நல்ல நேரமா என்று சொல்லி பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கிறிஸ்தவ வியாபாரிகளுடைய நிலைமை மாறி. இன்னைக்கு பிஸ்னஸில் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. செக் கொடுத்தா பாஸ் ஆகாது, திருப்பூர் செக்குனா பாஸ் ஆகாது, பவுன்ஸ் ஆகிடும். இன்னைக்கு அந்த ஒரு நிலைமையில இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்கிற காரியம்னா செக் கொடுத்தா பாஸ் ஆகலை. ஒரு கிறிஸ்துவ நண்பர், ரொம்ப நல்ல நண்பர் தான், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு, பெரிய அளவில் பண்ணுறாப்புல. அவர் வீட்டில் டேபிளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசனம் போட வச்சுருப்பாப்புல, பைபிள் வச்சுருப்பாப்புல, போகிற வீட்டிலாம் நல்லா பேரி பேசுவார். ஒரு நாள் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு செக் கொடுத்தாருந்தண்ணே, அந்த செக் பவுன்ஸ் ஆகி போச்சுங்க அப்படின்னாங்க. அது எப்படிப்பா அப்படின்னா, இல்லைண்ணே செக் கொடுத்தாரு, நான் போகிறப்பெல்லாம் ஏசு வந்து பேர் சொல்லுவாருண்ணே, பைபிள்லாம் கொடுப்பாருண்ணே, அந்த செக் விஷயத்தில் மட்டும் பேமெண்ட் விஷயத்தில் மட்டும் பாருங்க பவுன்ஸ் ஆகி போச்சு. திருப்பி போட சொன்னா போட்டால் திருப்பி பவுன்ஸ் ஆகி போச்சுண்ணே. அப்போ எனக்கு அது நம்பலை. ஒரு நாள் அது எஃப்எம்பிபி மிஷினரிக்கு ஒரு எங்களுக்கு பணம் கொடுப்பாரு, அதுக்கு ஒரு செக் கொடுத்துருந்தார். அந்த செக்கை வாங்கி சென்னைக்கு அனுப்பணும். சென்னையிலேருந்து ஃபோன் வருது, அந்த செக் பவுன்ஸ் ஆகி போச்சுட்டு. எனக்கு ரொம்ப ஷாக்காக போச்சு. நிறைய ஒரு பட்சங்களே விதவிதமான கார் வாங்குவாப்புல, விதவிதமான ஒய்ஃபுக்கு நகை வாங்குவாப்புல, எல்லாம் வாங்குவாப்புல. ஆனால் வியாபாரத்தில் நாணயம் இல்லை. நிறைய கிறிஸ்தவ வியாபாரிகள் சாட்சி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பேமெண்ட் கொடுக்கறதுல மற்றவங்களுக்கு நம்ம கரெக்டாக இல்லைன்னா நம்மளை பார்க்குறவங்க நினைப்பாங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவனே அல்ல, ஒரு கிறிஸ்தவ சாட்சியால் அடிபட்டு போகுது. இன்னொரு நண்பர் இருக்காரு எனக்கு, அவரும் கிறிஸ்தவ நண்பர் தான். அவருடைய பாலிசி என்னன்னா, அவர் நிறைய பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அவருக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்துடும், ஆனால் கொடுக்க வேண்டிய பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்க மாட்டார். அந்த பணத்தை என்ன பண்ணுவார்னா அதை எடுத்து இவர் ஒரு லேண்டை வாங்குவார். உடனே வாங்கிட்டு வந்து அவங்க பணம் கேட்க வந்தாங்கன்னா, ஒரு மாதம் போய் வெயிட் பண்ணுங்க, பணம் வரலாம் அப்படிம்பாரு. இது ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு தெரியாது. ஆனால் சாட்சி சொல்வார், கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய வீட்டை கொடுத்துருக்கிறார், புதிய லேண்டை கொடுத்துருக்கார், அவ்வளோதான் சாட்சி சொல்வார். அப்போ நாங்கள் கூட ரொம்ப நாளாக தான் நம்பிட்டு இருந்தோம். பரவாயில்லையே, கர்த்தர் அவங்க ரொம்ப ஆசிரியச்சிருக்காரு. அதே போல் நிறைய வீடு கட்டினார், நல்லா இன்டீரியர் பண்ணார், ரொம்ப இதாக இருந்தார். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஒரு தம்பி வந்து எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணானே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நாங்கள் இவ்வளோ பணம் எங்கிட்ட வரணுன்னே, எங்களை ஏமாற்றிட்டாரு, தயவுசெய்து பணத்தை வாங்கி கொடுக்க முடியுமாண்ணா. தம்பி நான் எப்படிப்போ வாங்கி கொடுக்க முடியும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே வாங்கி கொடுங்க, நடக்கிறேன்னே, அதாவது பணமே இல்லைன்றாரு. இப்போ கடைசியில் என்னாச்சுன்னா, அவன் வந்து ஒரு இந்துத்துவ கட்சியை கூட்டிகிட்டு போய், ஒரு கிறிஸ்துவ நண்பர் கம்பெனியில் நடந்த சமாச்சாரம், அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி பாதி அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க. பணத்தை, அதாவது மற்றவர்கள் பணத்தை தங்களுக்காக யூஸ் பண்ணுறது, பேமெண்ட் கொடுக்கறதுல இந்த மாதிரி ஒரு உண்மையற்ற நிலைமை. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்முடைய அதாவது தேவனுடைய நாமும் இதில் தூஷிக்கப்படுகிறது. எனவே பிஸ்னஸில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த காரியத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. கடன் இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு கடன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் லோன் வாங்குறதுக்காக நம்ம பேங்குக்கு போவோம், லோன் வாங்குறதுக்காக ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போவோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 100 ஃபோன் வருது, உங்களுக்கு எவ்வளோ சார் வேணும் போடும், உங்களுக்கு என்ன வேணும் சார், ஃபோன் பண்ணி கேட்குறான், பேங்கில் இருந்து கேட்குறான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை டெம்ப்ட் பண்ணுறான். சார் பிஸ்னஸ் ஆரம்பி சார், நாங்கள் பணம் தரோம் சார், நீங்கள் கார் வாங்க சார் பணம் தர்றோம் சார், வீடு கட்டுங்க சார் பணம் தரோம் சார், வந்து ஒரு பிளாக் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார், அது போதும் சார், இவனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான அவனுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்லை. நான் இன்று கடன் வாங்கிட்டேன்னு அந்த கடத்தை தான் திருப்பி எப்படி அடைப்பேன், அதற்கான வழிகள் எனக்கு இருக்கிறதா யோசிக்கிறது இல்லை. நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் நான் ப்ராக்டிக்கலாக திருப்பூரில் பார்த்தது அப்படி தான். நிறைய பேர் கடன் வாங்குறாங்க, திருப்பி அவ்வளோ இது பண்ண முடிகிறது இல்லை. அதனால கடைசியில் பார்த்தீங்கன்னா வீடு ஜப்தி வருது,
அவங்களுடைய சொத்துக்கள் ஜப்திக்கு வருது, பயங்கரமான பிரச்சனை. இஎம்ஐ அதே போல் இந்த இஎம்ஐ ஒரு பெரிய அட்ராக்ஷன். இஎம்ஐ போட்டு வாங்கிடுறாங்க. கடைசியில் 6 மாதம் தான் கட்டுவான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இஎம்ஐ கட்ட முடியாது. அந்த புதுசு காரை சாட்சியுமா சர்ச்சில் ஒரு தம்பி சுற்றா கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல காரை கொடுத்துருக்கிறார், ஹல்லேலூயா, எல்லாரும் கைக்கும். 6 மாதம் கழிச்சு இந்த காரை ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா ஃபைன் கட்ட முடியல. இப்படி அநேக காரியங்கள். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த கிரெடிட் கார்டை வச்சு இன்னைக்கு, அதாவது கிரெடிட் கார்டு பாக்கெட்டில் இருந்தால் உலகமே நம்ம கையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்கு போய் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஹோட்டலுக்கு போனோன்னா, நான்லாம் இப்படி தான் போடுவேன். ஹோட்டலுக்கு போனால் 2000 ரூபா பாக்கெட்டில் வச்சுருப்பேன். கிரெடிட் கார்டும் இருக்கும் என்கிட்ட. 2000 ரூபா இருந்தால் இந்த 2000 ரூபாய்க்குள்ளே மெனு இன்னமும் அதை தான் வாங்கி நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. கிரெடிட் கார்டு பாக்கெட்டில் இருக்குது. போய் உட்காந்து ஆர்டர் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுறான். பாதிக்கு பாதி வேஸ்ட். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறான், பார்த்ததெல்லாம் வாங்குறான், சரி பண்ணிட்டு வந்துடுறான். மாத கடைசியில் பில் வருது. பில் வந்தால் பில்லை கட்ட முடியல. கம்பெனிக்காரன் வட்டியை போடுறான். வட்டியில் பயங்கரமான வட்டி, கிரெடிட் கார்டுக்கு வட்டி. கடைசியில் அந்த வட்டி கட்ட முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் அவருடைய பொருட்கள் ஜப்திக்கு வருது. ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் இந்த மாதிரி இந்த கிரெடிட் கார்டை பற்றி பேசுகிறப்போ பேசி முடிச்சு நான் வெளியே வந்த ஒரு தம்பி ஓடி வந்தான் என்கிட்ட. அடே அப்படின்னா, நீ சொன்னது உண்மையிலே இந்த கிரெடிட் கார்டை நம்பி நான் மோசம் போனேனே. என் பாக்கெட்டில் ஒரு கிரெடிட் கார்டு இருந்தது, என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டேன். கடைசியில் இன்றைக்கி பணம் கட்ட முடியாமல் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இந்த பிஸ்னஸில் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆகி போனேன். என்னோடய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. இந்த கிரெடிட் கார்டு. அடுத்தது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட். இன்றைக்கி இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சூதாட்டம். நம்ம மக்களுக்கு தெரியறதில்லை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பணம் வர்ற மாதிரி வரும். என் பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்குது, ஒரு அண்ணாச்சி இருக்காரு. அவர்கிட்ட நான் போகிறப்போ நல்லா பேசுவார். ஒரு வாரமாக ரொம்ப இதாக இருந்தார். காடியெல்லாம் வளர்த்து ரொம்ப கவலையோடு இருந்தார். என்னன்னு கேட்குறப்போ இல்லை ஒன்றுமில்லை அப்படின்றார். ஒரு நாள் மத்தியான வேலையை நான் பார்ப்போம், கடையில் யாரும் இல்லை. என்னதான் ஆச்சு, உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குல்ல, ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொன்ன மெதுவாக சொன்னார். என் பையன் ஷேர் மார்க்கெட்டில் 60 லட்சம் ரூபா விட்டுட்டான். 60 லட்சம் ரூபா விட்டுட்டான். இப்போ என் வீடு விற்று நான் பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகி போகிறேன். என்னுடைய நிலைமை இவ்வளவு மோசமாக போச்சு. நான் இப்போ இங்கே ஊருக்கு போயிடுவேன். அங்கே என் கசின் சிஸ்டர் சொன்னாப்புல, என் மகன் சென்னையில் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணி 1.5 கோடி ரூபா அவுட். இப்போ போலீஸ் அவரை தேடிட்டு இருக்குது, தலைமறைவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பல காரியங்களை வந்து நாம் யோசிக்காமல் இன்னைக்கு செய்கிறதுனால நிறைய சிக்கலில் மாட்டிக்கிறோம். பிஸ்னஸில் வந்து இன்னொரு காரியம் மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன். இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் பீப்புள் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்க காரணம் இந்த டிப்ரெஷன், மனச்சோர்வு. ஏதாவது ஒரு வழியில் மனச்சோர்வு. ஒரு வழியில் பிஸ்னஸில் லாஸ் வந்துடலாம். பிஸ்னஸில் லாஸ் வரத்தான் செய்யும். அந்த லாஸ் வந்த உடனே நீ பார்த்து அடிக்கடி பேப்பரில் பாருங்கள், பிஸ்னஸ் வியாபாரி குடும்பத்தோடு தற்கொலை, இந்த செய்தி நிறைய வருது. காரணம் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, லாஸ் ஆகிடுது, உடனே வழிதறியில் தற்கொலை. நிறைய வியாபாரிகளுடைய காரியங்கள். அதே போல் கடன் வாங்குறாங்க, அவங்க ஃபைனான்ஸ் கம்பெனிக்கார மிரட்டுவான். பகலில் மட்டும் இல்லை, ராத்திரி 12 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணி பேசுவான். அந்த டென்ஷன், இப்படி பல காரியங்கள்னால மனச்சோர்வு, ஒரு டிப்ரெஷன் வந்துடுது. இந்த டிப்ரெஷன் வந்தாலே நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, அதுக்கு பேர் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேனுடைய வாழ்க்கை வந்து வடங்கி போயிருக்குது. மனசு மட்டும் சோர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்ணதாசன் ஒரு அழகான பாடல் பாடினார். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், மலர் சாய்ந்து போனால் சரமாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? இதுதான் கண்ணதாசன் கேள்வி. அப்போ கேட்டாங்க, என்ன கண்ணதாசன் கேட்குறப்போ, ஆமா, ஒரு மனம் சாய்ச்சி போச்சுன்னா அதை ஒரு சிற்பமாக வடிவமைத்து விடலாம், ஒரு மரம் சாய்ச்சிச்சுன்னா அதை விறகா மாற்றிடலாம்,
ஒரு மலர் சாய்ந்து விட்டது என்றால் அது சரமாக மாற்றிடலாம். ஆனால் ஒரு மனசு சாய்ந்து போனால் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களே, அதுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு கண்ணதாசத்தை கேட்டாங்க. கண்ணதாசன் சொன்னார் அருமையான பதில். எனக்கு எப்பப்பெல்லாம் டிப்ரெஷனில் நான் போகிறனோ, என் மனம் சாய்ச்சி போகிறனோ, அப்போ நான் செய்ய ஒரு காரியம், ஒரு கோப்பையிலேயே குடியிருப்பு, ஒரு கோலமையிலே துணை இருப்பு அப்படின்னா. இந்த பாட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு கோப்பையிலேயும் குடியிருப்பு, ஒரு கோலமை. அர்த்தம் என்னன்னா, மதுவும் மாதும் தான் என்னுடைய கவலையை போக்குன்னு சொல்றார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம், அநேக பிசினஸ் பீப்புள் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். தங்களுடைய வாழ்க்கையில லாஸ் ஆனதுனால, கடன் பிரச்சனையினால, ப்ராப்ளங்கள் வந்ததுனால மனச்சோர்வுற்று மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பணத்தை எல்லாம் அதில் செலவழிச்சு இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் பாடிவிட்டு ஜனங்கள் ஏறாடும். எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் ஒரு பெரிய லெதர் கம்பெனி ஓனர், கம்பெனியில் சில ப்ராப்ளம், சென்னைக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிற நீ போய் அந்த சீரியல் நடிகைகள் கூட பழக்கமாகி தன்னுடைய எல்லா பணத்தையும் அதில் அடிச்சிட்டார். வாரம் ஒரு 5 நாள் சென்னையில் இருப்பார், 2 நாள் தான் கம்பெனிக்கு வருவார். காரணம் என்னன்னா மனச்சோர்வு. அவருக்கு தாங்க முடியல. கம்பெனிக்கு வந்தால் ப்ராப்ளம், லாஸ், இங்கே வந்து கடைக்காரன் வர்றான், இதுக்கு நான் சென்னையில் போய் உட்காந்து சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி அநேகருடைய காரியங்கள். நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் மூடிட்டாங்க. நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய லாஸ், பல லட்சங்கள் இழந்து போட்டு. அப்போ எனக்கு ரொம்ப மனம் உடஞ்சி போனேன். என்ன பண்ணி தெரியல. கார் இருக்குது, வீடு இருக்குது, ஆனால் காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணும், வீட்டுக்கு செலவுக்கு காசு வேணும், பிள்ளைகளெல்லாம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய தெரியல. ரொம்ப சோர்வடைஞ்சு போனேன். என்ன பண்ணுறது? இனி வேலைக்கு போக முடியாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலர் அடைந்து கழுகுகளை போல சட்டை எடுத்து பிறப்பார்கள் வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி எங்கள் வீட்டு மாடிக்கு மேலே போய் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீட்டில் ரொம்ப அழுவேன். பல நாட்களாக இப்படி போயிட்டே இருந்தது. எங்கள் ஒய்ஃப் ரிலேஷன்லாம் வர்றவங்க கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னா அந்த மாடியில் என்ன வேலைக்கு போகாமல் மாடியில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் அப்படின்னு கேட்பாங்க, கெட்டல் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப நாளாக. ஒன்றுமே எனக்கு ஓடலை, என்ன செய்யணுன்னே தெரியல. அப்போ கர்த்தர் பேசுவாரா? எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? கர்த்தர் பேசுவாரா? ஆண்டவர் குரலை கேட்டிருக்கீங்களா? ஏன் கேட்கவே இல்லையா? கேட்டிருக்கு. நான் ஒரு பயங்கரமான கேத்தலிக் ஃபேமிலி இருந்து வந்தவங்க. அவசியம் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அதை எங்களுக்கு நம்பிக்கைப்படாது. எங்களுக்கு ஒரே நம்பிக்கை மாதா, மேரி, அதுதான் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை. இயேசுவையும் மாதாவும் கொண்டு நிறுத்திங்கன்னா நாங்கள் மாதா பக்கம் தான் நிற்போம், இயேசு யாருக்கு பக்கம் போக மாட்டோம். அப்படி ஒரு பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டவனா. எனக்கு பயங்கரமான பாரம்பரிய கட்டுகள். என் ஒய்ஃப் அதே போல், அவன் குடும்பத்தில் எல்லாமே பிஷப், ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நாங்கள் வந்தோம். ஆனால் இயேசு பேசுவார்ங்கிறது, கடவுள் எப்படி பேசுவார்னு நான் நிறைய கேட்பேன். ஏதோ இந்த பெந்தகோஸ்து பாஸ்டர் போய் சொல்லிட்டு அழைக்கிறா, ஏமாத்துறாட்டு. இப்படி நான் மாடியில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறேன். அப்போது தெளிவாக ஒரு நாள் அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் பேசுகிறேன், ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இப்படி இருக்கிற, இப்படி இருந்தேன், இன்றைக்கி இப்படி ஆகி போகிறேன் ஆண்டவரே, என்ன செய்யும்? அப்போ ஒரு ஆண்டவர் தெளிவாக காதல் பேசுகிறாரு. மகனே, நீ ஒன்றும் இல்லாமல் இந்த திருப்பூருக்கு வந்தா, வெறும் 2 பேண்ட் செட்டோடு இந்த திருப்பூருக்கு வந்தா, நான் உன்னை ஆசீர்வதித்து என் உயர்த்தி நல்ல நம்பிக்கை வச்சுருக்கிறேன். நான் உன்னை 100ல் வச்சிருக்கிறேன், நீ 99க்கு போக மாட்டா, என்ன நான் உயர்த்துவேன். இதே காதில் ஒலிக்குது. எனக்கு இது ஒரு பக்கத்தை உற்சாகமாக இருந்தாலும் இன்னும் எனக்கு ஒரு இது வரல. தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன். திருப்பி ஆண்டவர் அதே வார்த்தை தான் சொல்கிறார். நான் உன்னை கீழாக்க விட மாட்டேன், கீழே போக மாட்டா, நீ 99க்கு போக மாட்டா, 100க்கு மேலே தான் போவாங்கிற வசனம் எனக்கு அப்படியே காதல் தொடிச்சிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு என் நண்பர் ஒரு மூலமாக பஹ்ரைனிலிருந்து ஒருவருடைய தொடர்பு கிடச்சிது.
அவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் கோயம்புத்தூரில் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கிறோம், அதில் சின்ன சின்ன ஆர்டர் கொடுக்குறோம், அதை நீங்கள் எடுத்து செய்து தர முடியுமான்னாரு. சரின்னு சொல்லி நான் அந்த ஆர்டரை அவர்கிட்ட வாங்கி செய்த ஆரம்பிச்சு. ரொம்ப சொற்பமான லாபம், ரொம்ப கொஞ்சம் லாபம். அதில் பெரிய ஒரு இது, அதாவது பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, இருந்தாலும் அது செய்தேன். கொஞ்ச நாள் நடந்துருக்கு. திருப்பி ஆண்டவர் வந்து முறையிடுறேன், ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே, நான் எவ்வளவு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இந்த காலங்களை உனக்கு ஏன் அனுமதிச்சேன்னா, ஒரு காலத்தில் நீ பெருமையோடு இருந்தா, ஆணவத்தோடு இருந்தா, அதிகாரத்தோடு இருந்தா, உன்னை யாரையும் மனுஷனை மதிக்க மாட்டான். அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் நான் இந்த காலங்களை உனக்கு அனுமதித்திருக்கிறேன். உன்னை ஷேப் பண்ணுறதுக்காக, நான் உன்னை மறுரூபமாக்குவதற்காக இந்த நாட்களை நான் உங்களுக்கு அனுபவித்திருக்கிறேன்னு சொன்னார். உண்மையில் அந்த நாட்களில் கர்த்தரை நல்லா மாற்றினார். இப்போ திருப்பி அவர் தான் போய் முறையிடுறேன், ஆண்டவரே நடந்தது என்ன. ஒரு நாள் அந்த பஹ்ரைன்லேருந்து வந்த பையருக்கும் அவங்க கோயம்புத்தூரில் ஒரு பார்ட்னர் ஸ்கூல் தகராறாகி போச்சு. தகராறாகி அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு அவர் என்ன ஃபோன் பண்ணி சொன்னார், ஜான்சன் இனி இந்த ஆர்டர் டைரெக்டாக நானே உங்களுக்கு கொடுக்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு டைரெக்டாக இந்த ஆர்டர் கொடுத்தார். டைரெக்டாக ஆர்டர் கொடுக்குறப்போ நானே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அப்போ இதில் எனக்கு நல்ல லாபம் வரும். அப்போ ரொம்ப நல்லா ஓரளவு பரவாயில்ல லாபம் வந்துட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குது. இருந்தாலும் நான் அப்படியே திருப்பியும் ஆர்டர் விடலை, முறையிட்டு இருக்கிறேன். அப்போ ஆர்டர் சொல்கிறாரு, தாவீது ஆலயம் கட்ட ஆசைப்பட்டா, ஆனால் தாவீதால் அதை கட்ட முடியல, சாலமோனை வச்சு தான் நான் அதை கட்டினேன் அப்படின்றது. அப்போ எனக்கு அது புரியலை. அந்த சமயத்தில் பாம்பேலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தான், சரத்துன்னு சொல்லி. அப்போ அவன் ஒரு நாள் வந்து ஹோட்டலில் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய இஸ்ரேலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா. அப்புறம் வந்து மறுநாள் ஆண்டோட சொல்கிறேன், ஆண்டவரே அவனெல்லாம் புரஜாதி, அவனுக்கெல்லாம் இஸ்ரேல் தேசத்தை இங்கே அங்கேருந்து பிஸ்னஸ் கொடுக்குறீங்க, நான் உங்கள் பிள்ளைப்பா, எனக்கு அப்படி ஒரு ஆர்டர் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அப்போ ப்ரேயர் பண்ணுறேன். நாட்டில் போயிட்டே இருக்குது. இப்போ என் பையன் வந்து அவன் வந்து காலேஜ் படிக்கிறான் காரோனியாவில், ஈசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டான். முடித்த உடனே அவனுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது, விப்ரோவில் ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது கேம்பஸ் இன்டர்வியூவில். அப்போ இவன் வந்த உடனே எனக்கு ஒரு ஆசை, இவனை பிஸ்னஸில் கொண்டு வரணும் இப்படி ஆதுன்ற ஒரு ஆசை. ஒய்ஃப் சொல்கிறவங்க இல்லை அவன் வேலைக்கு போட்டு, ஏன் நீங்கள் தான் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க பிஸ்னஸில், அவன் வேலைக்கு போட்டு. பட் எனக்குள்ள ஒரு ஆசை, அவன் எப்படியாவது பிஸ்னஸ்க்கு போகும். இப்படி ஒரு பெரிய எங்கள் வீட்டில் ஒரு போராட்டம். ஒய்ஃப் சொல்கிறா இப்போ வேலைக்கு போட்டு, நான் சொல்கிறேன் பிஸ்னஸ்க்கு போட்டு. போராட்டம். அவனுக்கு டைம் ஆகிட்டு, அவனுக்கு ஜாயின் பண்ணணும் நெக்ஸ்ட் மந்தில். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், நானே ஒய்ஃப் சேர்ந்து. 2 வசனங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஒன்று, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்களுடைய ஆடு மாடுகளும் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்குகளை எல்லாம் தண்ணீரால் நிரப்பவே அப்படிங்கிற வாக்கு. இன்னொன்று, வெண்கல கதவுகளை விடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் உள்ள புதைகளையும் உங்களுக்கு தர வேண்டும் சொன்னார். 2 வாக்குத்தத்தை தான். தினமும் நானே ஒய்ஃபும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கீங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் இதுதான் தினமும் ஜெபம். நாட்டில் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு போனோம். நான் சொன்னேன், வேண்டடா லாஸ்ட் டேட் வந்துச்சு, போக வேண்டிய பிஸ்னஸ்க்கு வந்துருக்கு. பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன். பிஸ்னஸ்க்கு வந்து 1 வருஷமாக ஒன்றுமே நடக்கலை. அவன் ரொம்ப சோர்ந்து போனான், ரொம்ப சோர்வடை போச்சான். என்னப்பா அங்கே அவன் யாரும் சொல்ல மாட்டான், பேச மாட்டான். அவன் எப்போவுமே எங்கள் வீட்டில் அவன் எதுவுமே பேச மாட்டான். ஆனால் தனியாக உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். அவன் என் ஒய்ஃப் சொல்கிறார், பார்த்தீங்களா அவர் பிஸ்னஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறான், ரொம்ப சங்கடமாக இருக்கணும்னா பரவாயில்ல கருத்தை தருவான்னு சொல்லி நான் அவனும் என் ஒய்ஃபும் திருப்பி ஜோம் பண்ணுறேன். ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னால், ஒரு பையர் வந்திருக்காங்க, ஹோட்டலில் தங்கியிருக்காங்கப்பா, வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். நானும் சொன்னோம், இந்த பையரை பார்க்கறதுக்காக போகிறோம். அங்கே அவர் தகப்பன் மகன் வந்திருக்காங்க. வந்து பேசிகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் நேரம் பேசி முடிச்ச உடனே அவருக்கு கொஞ்சம் திருப்திங்க பேரில் நான் சொன்னேன், மார்னிங் எங்கள் வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வா அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து உட்காந்து சாப்பிட்ட உடனே அவர் அவங்க வந்து ஜூ. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நாங்கள் வந்து டெய்லி இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுவோம், எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு அவன் என்ன கேட்குறான். இல்லை இட் இஸ் ரிட்டன் இன் பைபிள், ஸோ வி ஆர் ப்ரேயிங் எவ்ரி டே ஃபார் த பீஸ் ஆஃப் ஜெருசலேம். அது உண்மையிலே பண்ணுவோம். நாங்கள் உண்மையிலே எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நம்பலை. அவன் ஏதோ பிஸ்னஸ்க்காக இவன் ஏதோ பேசுகிறத நினச்சி அவன் விட்டுட்டான். எங்கள் வீட்டு மாடிக்கு வந்தான். அங்கே பார்த்தா ஒரு ஜெர்சி ஃபோட்டோ இருந்தது.
இது எதுக்கு மாட்டி வச்சிருக்கேன்னு கேட்டான். அதான் அவன்கிட்ட சொன்னேன், யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் ஜெருசலேம் எவ்ரி டே. அப்போ அவனுக்கு ஒரு இது வந்தது. பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு போய் ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்தான். 2000 pieces ஒரு பிளாக் டிஷர்ட், காலர் ஷர்ட், அதில் ஒரு எம்பளம், 5 அப்பமும் 2 மீனும் போட்டு ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் நல்ல முறையில் என் மகனை நான் சேர்ந்து அனுப்பிட்டோம். அனுப்புகிறோன்னா ஒரே சந்தோஷம். என் மகனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், ஜோஷுவா யூ கம் டு இஸ்ரேல், அங்கே எங்களை கூப்பிட்டு போயிடணும்னு சொன்னால் ஐ வாண்ட் டு ஜாயின் வெஞ்சர் வித் யூ. எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருந்தீங்க, நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நான் உனக்கு ஆர்டர் எடுத்துறேன், நீ திருப்பூரில் பண்ண, எனக்கு கமிஷன் கொடுத்துரு அப்படின்னா. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸ். அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ஹீஸ் அ ஜூ, இருந்தாலும் கிறிஸ்டியன் இருந்தாலும் ஜூ, பட் ஆஸ் அ இது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணாங்க. 2000 பீஸ் ஆர்டர் தயாரிப்பு ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு எவ்வளோ? 35 lakhs. And he is the number 1 t-shirt exporter from India to Israel. Number 1. இது எதுனா வாக்குத்தத்தங்கள் நான் பிடிச்சி ஜோம் பண்ணுறப்போ மட்டும் இல்லை. ஒரு நாள் வந்து அந்த விப்ரோ கம்பெனி, எவ்வளோ பெரிய கம்பெனி, அதனோட டைரக்டர் சேர்மன் பிரேம் அசீம் பிரேம் திருப்பூருக்கு வர்றாரு. வந்து ஒரு கம்பெனி, பனியன் கம்பெனியில் அவருக்கு பார்க்கணும் ஆசை, எப்படி பனியன் தயார் பண்ணுறாங்கன்னு பார்க்க ஆசை. கரெக்டாக இவன் ஆர்டர் கொடுக்குற கம்பெனிக்கு அந்த ஃபோன் வருது, அந்த அப்பாயின்மெண்ட் வருது. அவர் வந்து இறங்கின உடனே அன்னைக்கு அவ்வளோ பெரிய மேன், இட்ஸ் பிக் மேன், விப்ரோ கம்பெனியுடைய சேர்மன். இவன் தான் கூப்பிட்டு போய் அவருக்கு பனியன் தான் எப்படி தயார் பண்ணணும் விளக்கி ஒவ்வொரு ஸ்டேஜ் பாய் கொண்டு போகணும். பாருங்கள், ஒரு காலத்தில் அவர்கிட்ட வேலைக்கு போயிருக்க வேண்டிய ஆலயமாக கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை உயர்த்துகிறார். அப்போ வெண்கல கதவுகளை உடைத்து 24 பால் நியமித்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களை கொண்டு சொன்னார். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை தயவு செய்து நீங்கள் விட்டுறாருங்க, பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம்னா என்னங்கிறத மட்டும் நீ தயவு செய்து பிடிச்சிக்க. இன்னைக்கு வாக்குத்தத்தங்கள்னா, அதாவது சபையில் கொடுக்குறாங்க வாக்குத்தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம். அப்புறம் இந்த நேரம் இல்லை, மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமாக மாற்றினாங்க. பிறகு இப்போ பார்த்தாங்க டெய்லி ஒரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்துக்கே ஒரு மதிப்பு இல்லாமல் போச்சு. வாக்குத்தத்தம் என்பது அது வாக்குத்தத்தம் அல்ல. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்க சபையில வாக்குத்தத்தம் கொடுக்கலாம், அதை பாஸ்டருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்க ஒவ்வொரு நாளும் பைபிள் படிங்க. யூ ரீட் பைபிள் எவ்ரி டே. நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா, நீங்க தியானிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். அதுல உங்களுக்கு ஒரு ரேமா வார்த்தை கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். யாரோ கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நம்பி நீங்க தயவு செய்து வாக்குத்தத்தம்னு நினைக்காதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில போன்ல எடுத்த உடனே என்ன பண்ணுது, இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்ற ஒரு ஆள், இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்வார்த்தை கொடுக்கிறார். இவன் ஒரு பக்கம், அந்த பக்கத்துல இன்று பகவான் உங்களுக்கு இது செய்வாராது. 2 பேரும் மாத்தி மாத்தி இங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இங்க வார்த்தை சொல்றாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தம் நினைக்க மதிப்பு இல்லாம போச்சு. நீங்க தயவு செய்து பைபிள் படிங்க. பைபிள் படிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை அவர் கொடுப்பார். அதை படிச்சுக்கோங்க. கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்ன என் வாழ்க்கையில் இருந்தது, திடீர்னு காலில் ஒரு சவுண்ட் வந்தது, தரம்பு சுளுக்கி கால் நடக்க முடியாம ஆகி போச்சு. எனக்கு ரொம்ப இதாக மிக்ஸ் ஆகிட்டேன். அவ்வளோதான் என் லைஃப். காலையில் நடக்க முடியல, வருஷம் வைக்க முடியல. வீட்டில் வந்து படுத்துட்டேன். படுத்து என் மகன் சொல்கிறான், உடனே போவாங்க, நீர்வாழிச்சிட்டு போகலாங்கிறான். ஒய்ஃப் சொல்ல உடனே டாக்டர்கிட்ட போகலாம். நான் சொல்ல கொஞ்சம் வெயிட். இல்லை உங்களை நடக்க முடியல, நீ கால் ஒன்றும் முடியல, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒரு நாள் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறேன். யார் கேட்கல. ஒரு நாள் வெயிட் பண்ணியாச்சு. 2ஆவது நாள் சொல்கிறேன், மகன் இன்னைக்கு காலையில் போயிடலாம், கோயம்புத்தூர் அப்படின்லாம். பொருடா வெயிட் பண்ணு கர்த்தர் சுகம் கொடுப்பாரு. இவங்க யாரும் பொய்யாக புத்தகம் நிற்கிறேன். 3ஆவது நாள் நான் பைபிள் படிக்கிறேன். என்னுடைய டெய்லி ரீடிங் அதில் கரெக்டாக அபகுக் 3:19 வருது. ஆண்டவராகிய கர்த்தர் உன் பலன், உன் கால்களை மான்கால்களை போல ஆக்கி உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் வசனத்தை படிச்ச உடனே ஒரு பெரிய மெடிசன் டாக்டர் இருக்காரு, தம்மா உண்மையாக அதை இது பண்ண உடனே ஒரு பெரிய உற்சாகம். இந்த உற்சாகம் வந்த உடனே மறுநாள்
காலை ஊறி நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்? நீங்க வசனத்தை படிங்க, பைபிள் படிங்க. பைபிளை படிச்சு கர்த்தரோட பேசு. முதலில் கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள், கர்த்தருடைய குரலை கேளுங்க. அதிகாலையில் எழுந்து செல்போனை மட்டும் தயவு தொடாது. தொட்டீங்களாலே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு யார் குரலை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கர்த்தருடைய குரலை கேளுங்க. நீங்க காலையில போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். நீங்க கர்த்தருடைய குரலை கேளுங்க. நிறைய பேசுவாருங்க. ஏர்லி மார்னிங் பிரேயர் மாதிரி அவர் பேச. நான் அடிக்கிறது ஏர்லி மார்னிங் பிரேயர்ல நிறைய காரியங்கள் உணர்த்துவார். நம்ம காலையில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, இவருக்கு ஃபோன் பண்ண ஒரு மிஷனரிக்கு ஃபோன் பண்ணுன்றாரு. ஹோலி ஸ்பிரிட் சொல்லிட்டே இருக்காரு. நான் 7 மணிக்கு ஆண்டவரே எங்கே அவருக்கு எங்கே ஆண்டவர் நீ ஃபோன் பண்ணு அப்படின்றாரு. ஏர்லி மார்னிங் ஜெபத்தில் என்னடா எனக்கு புரியல. நான் ஜெபத்தை முடிச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அது நல்ல ஒரு ஊழியக்காரர், மத்திய பிரதேசம் நல்ல ஊழியம் பண்ணுற ஒரு தம்பி. என்னடே அப்படின்னாங்களே, இல்லை எப்படி ஊழியர்கள் எப்படி போயிட்டு இருக்கு தம்பி, நல்லா போயிட்டு இருக்கு அப்படி நல்லா போயிட்டு இருக்குன்னு என்ன அவர் ஏதாச்சும் அவர் எப்போவுமே அந்த தம்பி வந்து எப்படின்னா எந்த டிமாண்ட் பண்ண மாட்டார், எதுவுமே கேட்க மாட்டார். அப்போ ஆவியார் சொல்றது அவனை கேளு, ஏதோ அவர் தேவை இருக்கு கேளுன்றாரு. இது ஒரு ப்ரெஷர். எனக்கு தெரியாது அந்த தம்பி, அதிகம் அறிமுகம் எனக்கு கிடையாது. அவருக்கு சொன்னது அவன் கேளுன்றாரு. நான் கேட்குறேன், தம்பி உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா கருத்துக்கெல்லாம் பார்த்து கொடுப்பார். இல்லை தம்பி உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் தம்பி சொல்கிறாங்க, அண்ணே ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் சென்டர், மிஷனரி ட்ரைனிங் சென்டருக்காக ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கணும். அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணுண்ணே, அதுக்காக நான் போயிட்டீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. அங்கே ஜெபம் பண்ணுறத ஆவியார் உணர்த்துறாரு. உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டாக அனுப்பிவிட்டேன். எதுக்காக பெருமைக்காக சொல்லுவாங்க. உடனே அதை தம்பி சொல்லுவாங்க, அண்ணே நாங்கள் என்ன அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுமோ அந்த அமௌண்ட் நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. இது ஆவியாரவர் பேசுறதுங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா ஆவியாரவர் பேசுவார். அதிகாலை நேரத்தில் நீங்கள் தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாது. எந்த ஒரு ஆன்லைனுக்கு போகாதுங்க, எந்த ஊழியக்காரனுடைய குரலையும் கேட்காதுங்க, இந்த ஊழியக்காரனுடைய முகத்தையும் பார்க்காதுங்க. யாராக இருந்தாலும் சரி, முதல்ல கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய முகத்தை பாருங்க. அபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதிங்க, அவர் என்ன செய்வார், காலையில் அவருடைய நண்பர் ஒருவர் அவரை பார்க்கணும் ரொம்ப நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டு இருந்தார். அவருடைய சின்ன வயசு நண்பர் ஒருவர் ரொம்ப நாள் கேட்டார், லிங்கன் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட பார்க்கணும்னா அவர் பிஸி, அவரால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல. ஒரு நாள் இவங்க தொல்லை தாங்க முடியாமல் காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார். அவன் 5:30 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கிறப்ப அப்ரஹாம் லிங்கனுடைய செக்ரட்டரி சொன்னார், அவர் மிக முக்கியமான ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காருப்பா, நீ வெயிட் பண்ணு அப்படின்ட்டார். 6 மணிக்கு தானே ஒரு அப்பாயின்மெண்ட், நீ 5:30 மணிக்கு வந்துட்டா, அவர் முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னா. இப்போ வந்தவருக்கு அப்ரஹாம் லிங்கனை பார்க்கறதுக்கு ஆசையை விட அந்த முக்கியமான ஆள் யாருக்குன்னு பார்க்கணும், அவ்வளவு விரும்பின பெரிய ஆள் யாருப்பா அப்படின்னு அந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். 6 மணிக்கு அப்ரஹாம் லிங்கன் வெளியே வர்றாரு. வந்த உடனே கேட்குறாரு, லிங்கன் அவருக்கு விசாரிக்க கூட இல்லை, யார் இருந்தா யார்கிட்ட பேசிட்டு இருந்தா யார் அந்த ஆள் அப்படின்னோடனே அப்ரஹாம் லிங்கன் திருச்சியில் சொன்னார், வேறு யாரும் இல்லை, அது ஜீசஸ் அப்படின்னாரு. ஜீசஸை பேசிட்டு இருந்தாரு. காலையில் அதுக்கு அர்த்தம் என்ன, அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, எத்தனையோ உள்நாட்டு குழப்பங்கள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த மார்னிங் ஜெபத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். அப்ரஹாம் லிங்கனுடைய சாட்சி. அப்போது அப்படிப்பட்ட ஒரு அப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கைக்கே அதிகாலை ஜெபம் தேவைப்பட்டா இன்னைக்கு நம்ம ஏமாத்துறோம். தயவு செய்து அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு வருவார். அதுபோல் ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும், ஏதாவது கர்த்தருக்காக உடைய வருமானங்களில் நீங்கள் தயவு செய்து இன்றைக்கி நிறைய பேர் தெரியாமல் நம்முடைய வருமானத்தை கொண்டு கர்த்தருக்கு கொடுக்குற பேரில் அதாவது கட்டடங்களை இடித்து கட்டுறதுக்கும் கட்டடங்களில் சர்ச்சில் கலர் மாற்றி பெயிண்ட் அடிக்கிறது கொடுத்துட்ருக்கோம். நிறைய பணம் அப்படி தான் நம்மளுடைய பணங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் சரியான ஒரு ஊழியத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எத்தனையோ நார்த்தில் போனீங்கன்னா, நார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ அசாமில் போயிட்டு வந்தோம், உடுக்க துணி இல்லைங்க, உடுக்க துணி இல்லை ஜனங்களுக்கு. ஒரு ரொம்ப சொன்ன சாட்சி, குழந்தைகள் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க, மழை காலம் மாத்திரத்துக்கு துணி இல்லை, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாராயத்தை கொடுத்து பண்ணி அந்த குளிர் தாங்க முடியாதுங்கிறதுக்காக இந்த பிள்ளைகளுக்கு சாராயத்தை கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. குளிரில் இருக்காம ஏன் துணி இல்லை, மாத்திரத்துக்கு கூட துணி இல்லை. மிஷினரிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாட்டில். எத்தனையோ ஊழியர்கள் இருக்கு, ஏழை எளியவர்கள் எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. உங்களுடைய பணத்தை நீங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல ஊழியர்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி ஏதாவது தயவுசெய்து ஊழியம் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு கேத்தலிக் ஃபேமிலி இருந்து வந்தேன், எனக்கு ஊழியம் பண்ண என்னன்னு தெரியாது.
ஐக்கிய கேத்தலிக் ஃபேமிலியாக இருக்கிற சொன்னேன். எங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியக்காரர் இருப்பினார். ஒரு சிபிஎம் அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் வீட்டுக்கு வருவாங்க, மாதத்தில் ஒரு நாள் வருவாங்க. அவர் தான் எங்களுடைய பாரம்பரிய கட்டுகளை உடைச்சார். நான்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், என் ஒய்ஃப் அதோட ஸ்ட்ராங். எங்கள் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் சொல்லுவார், நிறைய காரியங்கள் சொல்லுவார். அதிகாலை ஜெபம் பண்ணணுங்கிறது அவர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். விக்கிர ஆராதனை படக்கூடாதுங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எங்கள் வீட்டில் பெரிய ஸ்டாச்சு இருக்கும், பெரிய படங்களை வச்சு மாலை போடுவோம், அதை பத்திப்படுத்தி வைப்போம். ஏயா இவர் செத்து போகிற கடவுளா உயிரோடு இருக்கிற கடவுளா இல்லை, உயிரோடு இருக்கிற அப்புறம் இதுக்கே செத்து பற்றி அவருக்கு மாலை போட்டு வச்சிருக்கிறா, அவருக்கு எதுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிருக்கிறா, இப்படி அநேக காரியங்களை அவர் எங்களை சொல்லிட்டு வருவார். என் ஒய்ஃபுக்கு பொட்டுனா உயிர், பொட்டு வைக்கணும் அவ்வளோ விதவிதமான பொட்டு வாங்கி வச்சுருக்கோம். அவர் வர்றப்பெல்லாம் சொல்லுவார், அம்மா பொட்டை மட்டும் வைக்காதம்மா, இது சாத்தான் அப்படிம்பார். இவங்களுக்கு கோபம் வந்துடும், பயங்கர கோபம். இவரை உள்ளே விடாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தான் திருப்பி அவரை வரவழைச்சி. அவர் சொல்கிறத சொல்லிட்டு போட்டு நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொன்னால் தான் கேட்கணும். எவ்வளவோ அவர் சொல்லி பார்த்தாரு. ஒரு கூட பாம்பேக்கு போயிருந்தோம் நானும் ஒய்ஃபும். அங்கே விதவிதமான பொட்டு வாங்குறான், பல ஸ்டார் மாதிரி, அது மாதிரி, இது மாதிரி, பிறை மாதிரி நிறைய பொட்டு வாங்கியாச்சு கட்சிக்குமா. அப்போ இவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு பொட்டு வைக்கக்கூடாதுன்ட்டு. அன்றைக்கி ஒரு மேரேஜுக்கு போகிறதுக்காக இவன் மேலே புடவையெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு பொட்டு வைக்க போகிறான். அந்த இடத்துல பொட்டு வைக்க முடியல. பொட்டு வைக்க முடியல அப்படின்னா ஏன் அப்படின்னா, இல்லை ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பக்கத்தில் தள்ளி வைக்க முடியல, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னா. பொட்டு வைக்க முடியல, என்ன பண்ண முடியும், தள்ளி வைக்க வைக்க, அது எப்படி வைக்க முடியும்னா இப்போ விருப்பம் இல்லை, கல்யாணத்துக்கு கேன்சல் பண்ணிடலாம், இல்லை கல்யாணத்துக்கு போயிடும். அப்படி பொட்டு வைக்காம பொட்டு வைக்கிற கடைசியில் அவ்வளோ எவ்வளோ ட்ரை பண்ணான். அதை கட்டி கடைசி வரைக்கும் போகல, பல மாதங்கள் அது கட்டிட்டு அவள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா போகல. கடைசியில் ஒரு நாள் அவ்வளோ வாங்கிட்டு சொன்னான், நான் இது பொட்டியே வைக்க மாட்டேன், என்னைக்கு சொன்னாலும் அதுக்கு வந்து கட்டி சொன்னேன். அது இல்லையா, இல்லை அவர் அவ்வளவு உடைச்சிகளை வெளியே கொண்டு வந்தாங்க, அவ்வளவு உடைச்சி அதை பாரம்பரிய கட்டுகளை அப்படி எங்களை அவ்வளோ கட்டு. என் ஒய்ஃபெல்லாம் ரொம்ப பாரம்பரிய கட்டு. நாங்கள் எங்களுக்கு உயிர் அதான் சொன்னல, ஜீசஸும் மாதவும் மேரி வந்தாலும் எங்களுக்கு மேரி தான் வேணும், ஜீசஸ் வேண்டாங்கிற அளவுக்கு நாங்கள் கேத்தலிக்கில் அவ்வளோ பற்றா இருந்தோம். ஆனால் எங்களை உடைச்சி முழுமையாக வெளியே கொண்டு வந்தது அவருடைய வார்த்தை. ஆண்டவர் அனுப்பினார். அதே போல் ஊழியம்னா எங்களுக்கு என்னென்னு தெரியாது. பெரிய பெரிய மீட்டிங் நடத்துவோம், எல்லாம் செய்வோம், ஒரு முக்கால் வேடிக்கை பார்ப்போம். ஒரு தடவை மோட்சிலாசரஸ் வச்சு ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். மீட்டிங் முடிச்சு அவர் 4 மாடிக்கு போகிறப்ப என்னை கூப்பிட்டாரு, ஒய்ஃபையும் கூப்பிட்டாரு. பிரதர் நான் ஊருக்கு போகிறேன், மீட்டிங் முடிச்சது போனோட எனக்கு நிறையா லெட்டர் வரும் உங்கள் ஊரில் இருந்து, இதை பூரா நான் உங்களுக்கு தான் அனுப்புவேன், நீங்களும் சிஸ்டராக போய் தான் அந்த குடும்பங்களை நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. நான் சரி தலையாடிக்கிட்டேன். இவர் சொல்கிறது ஊழியக்காரர் சொல்கிறாரு, நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவர் போயிட்டாரு, நாங்களும் மறந்துட்டோம். கரெக்டாக 1 வாரம் கழிச்சு ஒரு லெட்டர் வருது, இவ்வளோ ஒரு பெரிய பேக்கேஜ் போய் வருது. உடைச்சி பார்த்தா ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் கதைங்க, பயங்கரமான கண்ணீர் கதை. திருமணம் முடிச்சு அந்த வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்தி வெளியே தள்ளி கடைசி தாய் வீட்டுக்கு வந்து தாய் வீட்டிலையும் வறுமை சூசைட் பண்ணிடலாங்கிற நிலைமையில் இருக்க அந்த அம்மா அவருக்கு லெட்டர் எழுதியிருக்குது. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன், நானும் எங்கள் அம்மாவும் சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம், தயவுசெய்து எங்களுக்காக யாராவது அனுப்பி ஜெபம் பண்ணுங்கன்னே அதில் போட்டிருக்கு. பிரதர் அவர் ரெட்டிங்கில் போட்டு எழுதியிருந்தாரு, பிரதர் நீங்களும் சிஸ்டரும் போய் இந்த வீட்டை சிஸ்டரை பாருங்க கூட அவர் எழுதியிருக்காரு. நான் எங்கள் ஒய்ஃபும் அன்றைக்கி இந்த லெட்டரை வச்சுட்டு சுற்றி அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப யாரும் சுற்றி அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா ரொம்ப நைட் ஆகிட்டு ஒரு வீட்டு மாடியில் வெளிச்சமே இல்லை. அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் போனால் ஒரு தாயும் மகளும் உட்காந்துருந்தாங்க. கதவை திறந்தாங்க, யாருன்னே கேட்டாங்க. இல்லை நீங்கள் மோர்ச்சி லாசரஸ் லெட்டர் எழுதுறீங்களா? ஆமாம், அது விஷயம் அவங்க பார்க்கணுன்னு கதவை திறந்தாங்க. திறந்து நாங்கள் அந்த ஒய்ஃப் அந்த பொண்ணு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி அழுகிற அவளுடைய ஹிஸ்ட்ரிலாம் சொல்லி கண்ணீர். நீங்கள் மட்டும் வரலன்னா அந்த பொண்ணு சொல்ல ஒரு காரியம், நாங்கள் மருந்து பாட்டில் வாங்கி வச்சு எங்கள் நைட்டு நானும் எங்கள் அம்மாவும் செத்து போகலான்னு இருக்கிறோம், நீங்கள் வந்ததுனால நாங்கள் உயிரோடு கிடைச்சோம். ஹல்லேலூயா. அப்போதான் என் உள்ளத்தில் ஓ இப்படி தான் ஊழியமா, நாம நீங்கள் வராமல் போயிருந்தா, நானே ஒய்ஃப் வராமல் போயிருந்தா நீங்கள் 2 உயிரும் போயிருக்குமே. அப்போது இந்த 2 உயிருக்கு யார் பொறுப்பாளி உள்ளத்தில் அப்போதான் கொஸ்டின் வரும். அதில் இருந்து நான் என் ஒய்ஃப் நிறைய வீடுகளை சந்திப்போம். அந்த பொண்ணை என் ஒய்ஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குனான்.
உருவாக்கி அவன் ஒரு பெரிய பியூட்டிஷியனாக மாறுறான். திருப்பூர் ஒரு பெரிய பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணான். அவளை ட்ரெயின் பண்ணுவான். பண்ணி அவன் மூலமாக நிறைய பேர் ரட்சிப்பு கொடுத்தாங்க. நிறைய பியூட்டி பார்லர் வச்சுருக்க பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் இயேசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இந்த பொண்ணு வந்து சொல்லுவோம் ஒரு நாள், நாங்கள்லாம் இயேசு ஏற்றுக்கிட்டோம், ஒரு குரூப்பாக ஏற்றுக்கிட்டோம், எங்களுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு பயம், எனக்கு திடீர்னு சர்ச்சுக்கு போகிறவங்க இதாக பண்ணுவாங்க, எங்களுக்காக ஒரு சர்வீஸ் நடத்துங்க அப்படின்னா சண்டே தோறும் எங்கள் வீட்டில் ஒரு சர்வீஸ் நடத்துவோம். இந்த பிள்ளைகளுக்காக ஒரு சர்வீஸ் நடத்துவோம். சர்வீஸுக்கு இந்த பிள்ளைகள்லாம் வரும். எஃப்எம்பிபி ஊழியக்காரர் வந்து அவங்களுக்கு திருவிருந்து கொடுப்பார். எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தோம். அப்படி கூட்டமான ஜனங்கள் அந்த பிள்ளைகள் போய் நிறையா சொல்லி அநேகர் இயேசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. பியூட்டி பார்லருக்கு பெரிய பணக்காரங்க திருப்பூரில் விஐபிஸுடைய ஒய்ஃபெல்லாம் வருவாங்க. அந்த 2 ஹவர்ஸில் அவங்க இயேசுவை அவங்களுக்கு சொல்லிடுவாங்க இயேசுவை பற்றி. இப்படி பலவிதமான காரியங்கள். எதுக்கு சொல்லனா, இப்படி தான் நாங்கள் வந்து ஊழியத்துக்கு வந்தோம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளுக்கு போவோம், பெரிய பிஸ்னஸ் பீரியட் பார்ப்போம், இயேசுவை பற்றி சொல்லுவோம். இன்றைக்கும் ஒரு ஆளை கூட விடுறதில்லை. இன்றைக்கும் ஒரு ஆளை பார்த்தா கூட வீட்டுக்கு ஒரு கார்பெண்டர் வர்றேன்னா நான் அவங்களுக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணேன். உட்காந்து சொல்லி எப்படியாவது அவங்க ஒரு புக்கை கொடுத்து சொல்லி அவன் கடைசியில் 2 வார்த்தையாவது இயேசு ஏற்றுக்கொள்வோம். எந்த வீட்டுக்கு எந்த ஒர்க்கர் இருந்தாலும் சரி, எங்கே யாரை பார்த்தாலும் சரி, நான் சலூனுக்கு அதை சிந்தினா அதே ஓடிட்டு இருக்கோம். இன்றைக்கி யாருக்கு எப்படி சொல்லலாம், எங்கே சொல்லலாம், எப்படியாவது ஒளியில் சொல்லியிருந்தேன். காலையில் சலூனுக்கு போகிறதா இருந்தால் அங்கே ஒரு புக்கை கொண்டு போயிடுவேன், ஹிந்தி புக்கு. ஹிந்திக்காரங்க அந்த ஹிந்தி புக்கை அவங்களுக்கு கொடுப்பேன். தும் படோ இதை ரக்கோ இதில் வச்சு அப்படிப்பேன். ஏன்னா வர்றவங்களாம் ஹிந்திக்காரன் வருவாங்க, அவங்களாம் அந்த புக் எடுத்து படிப்பேன். எங்கே சென்றாலும், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒருவருக்காவது எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்க. அதுக்கு தான் ஆண்டவர்கள்லாம் வச்சுருக்காரு, நம்மளாம் வச்சுருக்காரு. எனவே தயவுசெய்த நாட்களில் அதிகால ஜெபத்தை விட்டுறாருங்க. பைபிள் படிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக எதையாவது செய்யுங்க. ரொம்ப முக்கியமான காரியம் வாழ்க்கையில். உங்களை நாங்கள்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஊழியம் செய்வோம் ஆண்டவருக்காக. இந்த மாதிரி நிறைய ஆட்கள் நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்ல பெருமைக்காக சொல்லக்கூடாது, எங்களால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிறையா திருப்பூர் பட்டணத்தில் நிறைய பேர் இயேசு வச்சுக்கிட்டாங்க. நேற்று கூட ஒரு ஹிந்தி பேசுகிற பொண்ணு பையனும் பெரிய பிரச்சனை. என் ஒய்ஃபாக கூட வந்து பேசி ஜோப் பண்ணி அவங்கள இது பண்ணி இன்றைக்கி ஒரு சர்ச்சுக்கு போகிற அளவுக்கு அவரை நாங்கள் இது பண்ணோம். இப்படி ஒவ்வொரு நாளும் தயவு செய்து பாருங்கள். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், முதல்ல பாட்டு அருமையான பாட்டு நீ பாடிங்கள, நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் பொய்யுரைக்கிற தேவன் அல்ல, அவர் உண்மையுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுது கொடுக்கிறோம். நீங்கள் உண்மை, அதாவது அவருக்கு வாக்குத்தத்தை கொடுக்குறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவது கர்த்தர் ரெடியாக இருக்கிறார், வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டார், உங்களோட உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் உண்மையாக இருக்கிறீங்களா? கணவன் மனைவி இடையில் உண்மை இருக்கிறதா? உங்களுடைய உறவுகளோடு உண்மையாக இருக்கிறீங்களா? நண்பர்களோடு உண்மையாக இருக்கிறீங்களா? இதெல்லாம் இருந்தால் கர்த்தர் உங்கள் உண்மையை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, அவர் நம்முடைய ஆசீர்வாதம் கொள்ளவராக இருக்கிறார். இதுமாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டை இன்னொரு உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுமே, என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, சொன்னதை செய்து முடிப்பீர், முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர், சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர், என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம்
என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தாவீதுக்கு சொன்னார், உன்னுடைய சிம்மாசனத்துல தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய வாரிசுகள் அதில் ஆட்சி செய்வார்கள். அதுதான் தாவீதுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், உடன்படிக்கை. அதில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நாம உண்மை உள்ளவராக இருந்தால் அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை மட்டுமில்லை, உங்களுடைய தலைமுறைகளையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். எனவே நாம் எல்லோரும் வாழ்க்கையில் வசனத்தின்படி உண்மை உள்ளவர்களாக ஜீவிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்க போகிறோம். பிஎம்ஐ 20 வருஷம் ஒரு பெரிய காரியம். நோயில் என்னென்னா நான் டாக்டர் ஜான் பாஸ்கரை பார்க்க வந்தோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் இது ஒரு சேப்பலில் முதல்ல ஒரு இன்ட்ரடியூஷன் மீட்டிங் எப்படி நடத்துறதுன்னு சொல்லிட்டு போனோம். எனக்கெல்லாம் சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை ஈரோடு சேப்டர் இப்படிலாம் வரும்னு. மனுஷன் நினைக்கிறது ஒன்று, தேவன் நினைக்கிறது வேறு. சில நேரத்தில் மனுஷ பார்வையில் அப்படி தான் தோணும். இதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடுக்கி வச்சு காட்டுறவர் தான் தேவன். நிறையா சாப்டருக்கு கொசூருக்கு நான் அப்படி போயிருக்கேன், நிறைய சாப்டர் அப்படி பண்ணியிருக்கேன். சில நேரத்தில் ஆண்டவர் பேசுவார், இவர் டிஎம்எஃப்ஐ பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது, இது ஒத்தி போடு அடுத்துறாரு. அது மாதிரிலாம் நடந்திருக்கு நிறையா. தேவன் பேசுகிறவர், யதார்த்தமாக பேசுகிறவர். தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறார். ஈரோடு சாப்டரில் நான் வர்றப்பெல்லாம் சொசைட்டியில் ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு புது கம்யூனிட்டி தான் உருவாக்கிறீங்க. சொசைட்டிலேயே பெரிய மாற்றங்கள். நான் 20 வருஷத்துக்கு முன்னே வந்தப்போ இப்போ இந்த பைபாஸ் வழியாக வரப்போ பார்த்தேன், மதுரையில் கப்பலூரில் இருக்கிற மாதிரி எல்லா ஷோரூமும் இங்கே இருக்குது. எல்லாம் ஒரு எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வருதோ அங்கங்கெல்லாம் எல்லா முன்னேற்றங்களும் வருது. நேரத்தில் இந்த மொதல் பாட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் நெகேமியா பாடினது, எல்லாம் வசனமாக இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேம்ஸ்கிட்ட கூட சொன்னேன். இப்போவும் கர்த்தர் நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, தேவனாலே கூடாது ஒன்றுமில்லை அப்படிங்கிறது எல்லா விசுவாசத்தில் இருக்கவங்களும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இயேசு ஒருத்தர் தான் சொன்னார், விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். நானும் கேட்டேன், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடுமான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு ரொம்ப நாள் புரியல. நான் இந்து குடும்பத்திலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். 100 தடவைக்கு மேலே பைபிள் படிச்சிருந்தேன் அந்த டைமில், கேட்ட டைம்லேயே. அவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுனா என்ன விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுனா அப்படின்னா. அப்போ தான் விளங்குச்சு. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னை நடத்துவேன். அவர் போல ஒரு நீடிய பொறுமை உள்ள ஒரு தேவன் யாருமே கிடையாது. மனுஷன்கிட்ட கூட 2-3 தடவை ஏதாவது சொல்லிட்டோம்னா இவன் இப்படி தான் தீர்த்துருவோம். நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவன் இவர். இவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். டிஎம்எஃப்ஐ குறித்து நான் சொல்லும் பொழுது
கலெக்டர் ஆஃபீஸில் மாற்றங்கள் வரும், தாலுகா ஆஃபீஸில் மாற்றங்கள் வரும், கார்பரேஷனில் மாற்றங்கள் வரும். எப்படி மாற்றங்கள் வரும்? நம்ம அங்கெல்லாம் போனதே இல்லையே, ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வராங்க. அதான் உண்மை. நாம் அங்கே போய் ஊழியம் செய்யல, ஆனால் அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வராங்க. நான் நிறைய இடத்துல நிறைய சாப்டர்ஸில் அதை பார்த்துருக்குறேன். சைலண்ட்டாக காரியங்கள் நடக்குது, பெரிய காரியங்கள் நடக்குது. நான் பிராமினு, 17 வயசில் கல்யாணம் முடிஞ்சுது. என் மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், நான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் அக்ரஹாரத்தில் தான் இருக்கிறேன். என் பிள்ளைங்க எல்லாமே படித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் வாங்கிடுச்சு. என் ஹஸ்பண்டும் கடைசியில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் என்னால் வெளியே எங்கேயும் போக முடியல. ஆனால் டெய்லி படிக்கிற பைபிள், டெய்லி ஜெபம் பண்ணுறேன்னுச்சு. நான் அனுப்புகிற இந்த வார்த்தையை காலையில் படிக்காமல் இருக்க மாட்டேன். அந்த அம்மா டெஸ்ட் பண்ணியெல்லாம் சொல்லிச்சு. நம்ம அறிவுக்கு எட்டாத அளவில் ஊழியம் இந்தியாவில் எல்லா இடங்களையும் போயிட்டுருக்கு, எல்லா இடங்கள்லையும் போயிட்டுருக்கு. நார்த் இந்தியாவிலையும் போய் நான் போயிருக்கேன் ஊழியத்துக்கு. நிறைய இடத்துல பஞ்சாபில் போய் பேசியிருக்கிறேன், சண்டிகரில் போய் பேசியிருக்கேன். இங்கே பக்கத்து வீட்டில் எனக்கு இன்னும் சுவிசேஷம் சொல்லி முடிக்கல. நான் பிராமினு, 17 வயசில் கல்யாணம் முடிஞ்சுது. என் மகன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், நான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் அக்ரஹாரத்தில் தான் இருக்கிறேன். என் பிள்ளைங்க எல்லாமே படித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் வாங்கிடுச்சு. என் ஹஸ்பண்டும் கடைசியில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் என்னால் வெளியே எங்கேயும் போக முடியல. ஆனால் டெய்லி படிக்கிற பைபிள், டெய்லி ஜெபம் பண்ணுறேன்னுச்சு. நான் அனுப்புகிற இந்த வார்த்தையை காலையில் படிக்காமல் இருக்க மாட்டேன். அந்த அம்மா டெஸ்ட் பண்ணியெல்லாம் சொல்லிச்சு. நம்ம அறிவுக்கு எட்டாத அளவில் ஊழியம் இந்தியாவில் எல்லா இடங்களையும் போயிட்டுருக்கு, எல்லா இடங்கள்லையும் போயிட்டுருக்கு. நார்த் இந்தியாவிலையும் போய் நான் போயிருக்கேன் ஊழியத்துக்கு. நிறைய இடத்துல பஞ்சாபில் போய் பேசியிருக்கிறேன், சண்டிகரில் போய் பேசியிருக்கேன். இங்கே பக்கத்து வீட்டில் எனக்கு இன்னும் சுவிசேஷம் சொல்லி முடிக்கல. நான் ஊழியம் செய்யணும், எப்படியாவது செய்யணும். எப்படியாவது நீங்கள் அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா அந்த அரை மணி நேரத்தில் இயேசுன்ற ஒரு வார்த்தை இருக்கணும், இல்லைன்னா ஒரு பைபிள் வசனம் இருக்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட்டு. இதுதான் ஸ்டாண்டர்டு. அரை மணி நேரத்தில் இயேசுன்ற ஒரு வார்த்தை இருக்கணும், இல்லைன்னா ஒரு பைபிள் வசனம் இருக்கணும். சில பேர்லாம் பிரதர் மாதிரி தீவிரவாதிகள்லாம் இருப்பாங்க காஸ்பல் சொல்கிறதுல. என் ஒய்ஃபெல்லாம் கூட ரொம்ப தீவிரவாதி தான். ஆட்டோவில் ஏறுனா மத்திய மார்க் லூக்காலாம் சொல்ல மாட்டான். உன் பேர் என்னான்னு கேட்பேன். மாரிமுத்து. இன்னையிலேருந்து நீ மார்க்கு, இயேசு நீ நேசிக்கிறாரும்பா. நான் கொஞ்ச நாள் கழிச்சு மதுரையில் இருந்து அதே ஆட்டோவில் ஏறி எங்கள் வீட்டு வர இந்த வீட்டில் இருந்த அம்மா தாங்க சொன்னாங்க என் பேர் மாரியப்பனார், எனக்கு மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த சர்ச்சுக்கு போக சொன்னாங்க. அங்கே போனேன், நான் ரசிக்கப்பட்டேன்னா. இதே ஈரோட்டில் இதே இடத்துலேருந்து நான் பேசியிருக்கிறேன். இங்கேயே தேவதூதரில் பார்த்தவங்க இருக்கிறாங்க. நான் திருச்சி மீட்டிங்கில் அப்படி பார்த்துருக்கேன். நிறைய நேரத்தில் நான் சின்ன வயசில் இது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். திருச்சி உங்கள் வாழ்க்கையை பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுறேன். தயவுசெய்து எழுப்பி நில்லுங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே நான் ஜெபம் பண்ண போகிறேன். நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். கர்த்தாவே, இப்பொழுது நீங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பூர்ண கிருபை. உங்கள் கைகளை உயர்த்தி என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே, நீர் என்னை ஆளுகை செய். இயேசுவே, என் குடும்பத்தை ஆளுகை செய்யும்.
மனைவி பிள்ளைகளை ஆளுகை செய்யும். என் ஊழியத்தை நீர் ஆளுகை செய்யும். என் தொழிலை நீர் ஆளுகை செய்யும். இயேசுவே, எல்லாவற்றிலும் நீரே முதல்வராயிருக்கிறீர். எல்லாவற்றிலும் நீர் ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஆமென். இப்பொழுது தேவன் ஒரு பிஎம்எஃப் மீட்டிங்கில் எல்லா மீட்டிங்கிலும் ஹீலிங் உண்டாயிருக்கும். இப்பொழுது காரியம் இல்லாமல் பரம்பரையாக வந்த எந்த வியாதியாக இருந்தால் கூட இந்த வேளையில் பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹீலிங் ஏஞ்சல்ஸ் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். உன் மனதில் நீ கணக்கு கூட்ட முடியாத காரியத்தெல்லாம் ஆண்டவர் இப்பொழுது செய்கிறார். நன்றி என்று மாத்திரம் சின்னதாக சத்தமாக சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. அது கடன் பிரச்சனையாக இருந்தால் கூட சரி. என்னுடைய தயவு உனக்கு மாற்றங்களை கொண்டு வரும். உன்னுடைய அறிவு அல்ல, உன்னுடைய ஞானம் அல்ல. என்னுடைய அன்பு, என்னுடைய கிருபை, என்னுடைய தயவு உனக்கு இந்த அற்புதங்களை செய்யும். எத்தனையோ காரியத்தில் நீ ஃபெயில் ஆயிருக்கலாம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்ண கிருபை உனக்கு வைத்திருக்கிறார் தேவன். பூர்ண கிருபை, பூர்ண கிருபை, பூர்ண தயவு, சம்பூர்ணத்தின் தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்களுடைய மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. BMFI ஃபேமிலி மீட், ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஃபேமிலி மீட்டை பற்றி. ஃபேமிலி மீட் பார்த்திங்கன்னா நம்ம BMFI சாப்டரில் நேஷ்னல் லெவலில் வந்து நடக்கும். அதாவது இந்த ஈரோடு சாப்டர் மட்டும் இல்லாமல் எல்லா சாப்டர்ஸ்லேருந்து வந்து கலந்துக்குவாங்க. லாஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸாக பார்த்திங்கன்னா மூணாறு நடக்குது, மூணாறில் நடந்திருக்கு, ஏற்காட்டில் நடந்திருக்கு, கொடைக்கானலில் நடந்திருக்கு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா குற்றாலமில் வந்து ஃபேமிலி மீட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜா ஹாலிடேஸில் வந்து நடக்கும். அக்டோபர் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மீட் வந்து நடக்குது. வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய வழக்கம் போல் நம்முடைய மந்த்லி மாதாந்திர கூடுகை இதே சிவில் இன்ஜினியரிங் ட்ரஸ்ட் பில்டிங்கில் நடைபெறும். அதற்கு முன்பதாக அதற்கு ஆயத்த ஜெபமாக புதன்கிழமை நம்முடைய வேர்ல்டு ரிவைவல் சென்டர் இயேசு விடுவிக்கிறார் ஆஃபீஸில் நமக்கு நடக்கும். இந்த 20 ஆண்டுகள் தேவன் நம்மை ஏந்தி தாங்கி தப்பி வைத்து வந்ததற்கு முழு முதற் காரணம் ஜெபம். ஜான்சன் அண்ணன் சொன்னாங்க செய்தியில், என்னுடைய மனைவி நல்ல ஜெபிக்கக்கூடியவங்கன்னு சொல்லி, ஜெபித்ததுனால தான் அவங்க எவ்வளோ பெரிய அற்புதங்களை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதே போல் நம்மளுடைய BMFI கூடுகைக்கு முன்பதாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் சரியாக இந்த இடத்துல நாங்கள் கூடி செபிக்கிறோம். டேவிட் ஸ்மைல் சொன்னதை போல அது தேதி சொல்லவில்லை, அக்டோபர் 1, 2, 3 ஃபேமிலி கான்ஃபரன்ஸ், அது ஒரு குடும்ப கூடுகையாய் நடைபெறும். நமக்கு அருகாமையில் இருக்கிற கோயம்புத்தூரில் அது நடைபெறுகிறதுனால நீங்கள் யாவரும் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் இந்த 20வது ஆண்டு நிறைவு விழாவையும் 21வது ஆண்டில் நுழைவதற்கு தேவன் கிருபை செய்தார். முதலாவது தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் BMFI குடும்பமாய் நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளில் நான் நிறைய பேரை நினைக்கணும்னு சொல்லி தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்மோடு கூட இருந்த அநேக லீடர்ஸ் இன்றைக்கு இல்லை. அவங்கெல்லாம் நம்முடைய இந்த BMFIக்கு ஒரு பில்லராக இருந்தாங்க. விசேஷமாக நம்முடைய ஜார்ஜ் வில்லியன் வைஸ் பிரசிடெண்ட்டாய் அநேக நாட்கள் நம்மோடு கூட இருந்தாங்க. ட்ரெஸரராய் DP ஜெயச்சந்திரன் அங்கிள் நல்ல சிறப்பான முறையில் அவங்க இருந்தாங்க. நம்மோடு கூட அலெக்ஸ் அங்கிள் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து நம்மை விட்டு சென்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கும் நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய இந்த கூடுகைக்கு சிறப்பு விருந்தினராய் குடும்பமாய் வந்திருக்கிற திருப்பூரிலிருந்து வந்திருக்கிற ஜான்சன் அண்ணா அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகனுக்கும் ஈரோடு BMFI சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் முத்தாரிப்பாய் நமக்கு வந்திருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜான்துரை அங்கிள் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜோசுவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும்
ஈரோடு பிஎம்எஃபின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் மணிமுகுடமாய் வந்திருக்கிற எங்களுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணன் ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய மகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால நமக்கு இந்த வர்ஷிப் செஷனை நடத்தி கொடுத்த நம்முடைய ஸ்டேட் ட்ரெஸரரும் நம்முடைய ஈரோடு பிஎம்எஃபினுடைய வைஸ் பிரசிடென்ட்டுமான பாபு நெகேமியா அண்ணன் அவர்களுக்கும் கீபோர்டு வாசித்த அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு மாதாந்திர கூடுகையும் நமக்கு இங்கே வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிற ஃப்ளாஷ்பேக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒவ்வொரு மாதமும் நமக்கு இந்த கூடுகை நடைபெற இந்த இடத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற சிவில் இன்ஜினியரிங் ட்ரஸ்ட் பில்டிங் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நமக்கு உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற சண்முகம் கேட்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 20வது ஆண்டு விழா நிறைவுக்காக எல்லா பிரயாசங்களையும் மேற்கொண்ட எங்களுடைய ஆஃபீஸ் பேரர் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு திரளாய் வந்து பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஈரோடு பிஎம்எஃப்ஐ சார்பாக உங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. ஜேம்ஸ் அண்ணா அவர்களுக்கு டாக்டர் அவர்கள் ஒரு மொமெண்ட் ஷீல்டு கொடுப்பாங்க. தேங்க்யூ அண்ணா. இப்போ இவ்வளோ வருஷம் வந்தாங்க, இப்போவும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவருக்காக ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டோ நெகேமியா அண்ணன் ஸ்டேட் ட்ரெஸரர் அவர்கள் டாக்டர் வழங்குவார். பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார், உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இரக்கமும் கிருபையும் நல்ல ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். அம்மா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 20 ஆண்டுகள் அருமையான பிள்ளைகளை கண்மணி போல காத்து நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்து ஆண்டவரை இந்த மூலமாக ஏராளமான ஆத்துமாக்களை அவர்கள் கரங்களில் இதை கொடுத்திருக்கிறது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இது உம்மால் உண்டானது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, தயவு, அன்பு, இரக்கம் அருமையான பிள்ளைகளோடு இருந்ததுனால இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஊழியத்தை நடத்தவும் செயல்படுத்தவும் ஆண்டவரே கிருபை பாராட்டுகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாளில் கூட ஆண்டவரே, தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, இவருடைய பிசினஸ் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நல்ல சுகபலத்தை கட்டளையிடுங்கப்பா. இன்னும் உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேதத்தை படித்து தியானித்து ஒவ்வொரு நாளும் உடைய ரேமா வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தகப்பனை பலம் பெறும்படியாக, உமக்காக எதையாவது இவர்கள் செய்யும்படியாக, ஒவ்வொரு நாளும் ஒருவருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக இவர்கள் ஒவ்வொருவரையும் என்று மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களில் கூட வந்திருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறதப்பா. ஆண்டவரே, இதனுடைய காரியங்களை கேட்கும் பொழுது எவ்வளவோ அருமையாக இதை உருவாக்கி இருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இன்னும் விசேஷ ஞானத்தை கொடுத்து
ஆண்டவரே இந்த அப்பா பிஎம்எஃப் தமிழ்நாடு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் ஆண்டவரை வேறுபடியாக இதன் மூலமாக அநேக ஜனங்கள் பேர் ஆண்டவரை பரப்பும்படியாக கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கணுமா சொல்லிக்கிறேன். கர்த்தர் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையாகும் இயேசுவோடு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, கர்த்தரை ஸ்தோத்திரி.